ஓம் சாந்தி. இனிமையான குழந்தைகளே, குழந்தைகளாகிய உங்களை மிக கொடூர நரகத்திலிருந்து விடுவிப்பதற்காக தந்தை வந்திருக்கிறார். இதற்காகத்தான் குழந்தைகளாகிய நீங்கள் தந்தையை அழைத்தீர்கள். கேள்வி: குழந்தைகளாகிய நீங்கள் மிக பெரிய கவிஞர் எப்படி? உங்களுடைய கைவினை என்ன? பதில்: முழு உலகத்தையும் புதியதாக மாற்றும் கைவினையை குழந்தைகளாகிய நாம் செய்கிறோம். அதற்காக நாம் செங்கல், சிமெண்ட் போன்றவைகளை எடுப்பதில்லை. ஆனால் நினைவு யாத்திரையினால் புதிய உலகத்தை உருவாக்குகிறோம். நாம் புதிய உலகத்தை வடித்து கொண்டிருக்கிறோம் என்ற மகிழ்ச்சி இருக்கிறது. நாம் தான் இந்த சொர்க்கத்திற்கு அதிபதி ஆகிறோம். ஓம் சாந்தி. நீங்கள் அவரவர் ஊரிலிருந்து புறப்படும் பொழுது நாம் சிவ பாபாவின் பள்ளிக்கூடத்திற்கு செல்கிறோம் என்பது புத்தியில் இருக்கிறது என இனிமையிலும் இனிமையான ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தை கூறுகிறார். சாது சந்நியாசிகளை தரிசிக்கவோ அல்லது சாஸ்திரங்களை கேட்கவோ வரவில்லை. நாம் சிவ பாபாவிடம் செல்கிறேன் என நீங்கள் அறிகிறீர்கள். உலகில் இருக்கும் மனிதர்கள் சிவன் மேலே இருக்கிறார் என நினைக்கிறார்கள். அவர்கள் நினைக்கும் போது கண்களை திறந்து அமர்வதில்லை. கண்களை மூடிக்கொண்டு தியானத்தில் அமர்கிறார்கள். சிவலிங்கத்தை பார்த்து கொண்டு இருக்கலாம். சிவனுடைய கோவிலுக்கு சென்றால் கூட சிவனை நினைக்கும் பொழுது மேலே பார்க்கிறார்கள் அல்லது கோவில் நினைவு வரும். பலர் கண்கள் மூடிக்கொண்டு அமர்கிறார்கள். பார்வை எங்காவது பெயர் உருவத்தில் சென்றுவிட்டால் நம்முடைய சாதனை தடைப்பட்டுவிடும் என நினைக்கிறார்கள். நாம் சிவ பாபாவை நினைவு செய்தோம் என நீங்கள் அறிகிறீர்கள். சிலர் கிருஷ்ணரை நினைக்கிறார்கள், சிலர் ராமரை நினைக்கிறார்கள், சிலர் தன்னுடைய குருவை நினைக்கிறார்கள். குருவினுடைய சிறிய டாலரை செய்து அணிந்து கொள்கிறார்கள். கீதையை கூட சிறிய டாலரை போன்று செய்து அணிகிறார்கள். பக்தி மார்க்கத்தில் அனைவரும் இவ்வாறே செய்கிறார்கள். வீட்டில் இருந்தும் நினைக்கிறார்கள், நினைவு யாத்திரையும் செல்கிறார்கள். சித்திரங்களை வீட்டில் வைத்தும் பூஜை செய்கிறார்கள். ஆனால் இது கூட பக்தியின் பலனாகி விட்டது. பல பிறவிகள் யாத்திரையாக செல்கிறார்கள். 4 தாமங்களுக்கு யாத்திரை செய்கிறார்கள். 4 தாமங்கள் என ஏன் கூறுகிறார்கள்? கிழக்கு, மேற்கு, வடக்கு மற்றும் தெற்கு 4 இடங்களையும் வலம் வருகிறார்கள். பக்தி மார்க்கம் ஆரம்பிக்கும் பொழுது ஒருவரின் பக்தி செய்கிறார்கள். அதற்கு தூய்மையான பக்தி என்று பெயர். சதோ பிரதானமான இருக்கின்றனர். இச்சமயம் தமோ பிரதானமாக இருக்கிறார்கள். பக்தியும் அசுத்தமாக ஆகிவிட்டது. பல பேரை நினைவு செய்து கொண்டிருக்கிறார்கள். தமோ பிரதான 5 தத்துவங்களினால் ஆன உடலையும் பூஜிக்கிறார்கள். அது தமோ பிரதான தத்துவங்களின் பூஜையாகும். ஆனால் இந்த விஷயங்களை யாரும் புரிந்து கொள்ள முடியாது. இங்கே அமர்ந்திருக்கிறார்கள், ஆனால் புத்தி எங்கேயாவது அலைந்து கொண்டிருக்கிறது. இங்கே குழந்தைகளாகிய நீங்கள் கண்களை மூடிக்கொண்டு சிவ பாபாவை நினைக்க கூடாது. பாபா மிக மிக தொலை தேசத்தில் இருக்கக்கூடியவர் என அறிகிறீர்கள். அவரே வந்து குழந்தைகளுக்கு ஸ்ரீமத் தருகிறார். ஸ்ரீமத் படி நடந்தால்தான் உயர்ந்த தேவதைகளாக ஆவீர்கள். தேவதைகளின் ராஜ்யம் முழுவதும் உருவாகி கொண்டிருக்கிறது. நீங்கள் இங்கே அமர்ந்து கொண்டு தேவி தேவதைகளின் ராஜ்யத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறீர்கள். அது எப்படி உருவாகிறது என்று உங்களுக்கு தெரியாது. இப்பொழுது பாபா நமக்கு தந்தையாகவும் இருக்கிறார், ஆசிரியராகவும் படிப்பிக்கிறார். பிறகு உடன் அழைத்து செல்கிறார், சத்கதியும் அளிக்கிறார் என அறிகிறீர்கள். குருக்கள் யாருக்கும் சத்கதி அளிக்க முடியாது. இங்கே இவர் ஒருவரே தந்தை, ஆசிரியர், சத்குரு என உங்களுக்கு புரிய வைக்கப்பட்டுள்ளது. தந்தை ஆஸ்தி அளிக்கிறார். சத்குரு பழைய உலகத்திலிருந்து புதிய உலகத்திற்கு அழைத்து செல்கிறார். இந்த விஷயங்கள் அனைத்தையும் வயதான தாய்மார்கள் புரிந்து கொள்ள முடியாது. அவர்களை பொறுத்தவரை முக்கியமான விஷயம்
தன்னை ஆத்மா என உணர்ந்து சிவ தந்தையை நினைக்க வேண்டும். நாம் சிவ பாபாவின் குழந்தைகள். நமக்கு பாபா நமக்கு சொர்க்கத்தின் சொத்தை கொடுப்பவர். வயதான தாய்மார்களுக்கு இவ்வாறு கிளி போன்று புரிய வைக்க வேண்டும். ஒவ்வொரு ஆத்மாவிற்கும் பாபாவிடமிருந்து சொத்தை அடைவதற்கு உரிமை இருக்கிறது. மரணம் எதிரிலேயே காத்திருக்கிறது. பழைய உலகம் மீண்டும் நிச்சயமாக புதியதாக மாற வேண்டும். புதியது பழையதாக வேண்டும். ஒரு வீடு கட்டுவதற்கு ஒரு சில மாதங்களே ஆகின்றது. பிறகு பழையதாக மாறுவதில் 100 வருடங்கள் எடுக்கிறது. இந்த பழைய உலகம் இப்பொழுது அழிய போகிறது என குழந்தைகளாகிய நீங்கள் அறிகிறீர்கள். இந்த சண்டை போன்றவைகள் மீண்டும் 5000 வருடங்களுக்கு பிறகும் நடக்கும். இந்த விஷயங்கள் அனைத்தும் வயதானவர்கள் புரிந்து கொள்ள முடியாது. அவர்களுக்கு புரிய வைக்க வேண்டியது டீச்சரின் வேலையாகும். அவர்களை பொறுத்தவரை தன்னை ஆத்மா என உணர்ந்து தந்தையை நினைவு செய்யுங்கள் என்று ஒரு வார்த்தை கூட போதும். ஆத்மாக்களாகிய நீங்கள் பரந்தாமத்தில் வசிக்கக்கூடியவர்கள். பிறகு இங்கு சரீரத்தை ஏற்று நடந்து கொண்டு இருக்கிறீர்கள், நடித்து கொண்டு. ஆத்மா இங்குதான் சுக துக்கத்தின் நடிப்பை நடிக்கிறது. முக்கியமான விஷயம் என்னை நினைவு செய்யுங்கள் மற்றும் சுகதாமத்தை நினையுங்கள் என்று பாபா கூறுகிறார். பாபாவை நினைவு செய்வதால் பாவங்கள் விலகி போகும், மேலும் சொர்க்கத்திற்கு போகலாம். இப்போது யார் எவ்வளவு நினைவு செய்கிறார்களோ அவ்வளவு பாவங்கள் நீங்கும். வயதானவர்கள் மறந்து போகிறார்கள். சத்சங்கங்களில் சென்று கதை கேட்கிறார்கள். அவர்களுக்கு அடிக்கடி பாபாவின் நினைவை ஏற்படுத்த வேண்டும். பள்ளிக்கூடத்தில் கல்வி கற்றுத்தரப்படுகிறது, கதை கூறுவதில்லை. பக்தி மார்க்கத்தில் நீங்கள் நிறைய கதைகளை கேட்டீர்கள், ஆனால் அதனால் எந்த நன்மை இல்லை. சீச்சி உலகத்திலிருந்து போக முடியாது. மனிதர்கள் படைக்கக்கூடிய தந்தையையும் அவரது படைப்பையும் அறியவில்லை. தெரியாது என கூறுகிறார்கள். நீங்கள் கூட முன்பு தெரிந்திருக்கவில்லை. இப்பொழுது நீங்கள் பக்தி மார்க்கத்தை நன்கு தெரிந்து கொண்டீர்கள். பலர் வீட்டில் கூட மூர்த்திகளை வைக்கிறார்கள். அதே பொருள்தான். சில கணவன்மார்கள் மனைவியிடம் நீ வீட்டிலேயே சிலையை வைத்து பூஜை செய் என்கிறார்கள். நீ வெளியே அலைந்து திரிந்து ஏன் செல்கிறாய்? ஆனால் அவர்களுக்கு பாவனை இருக்கிறது. இப்பொழுது தீர்த்த யாத்திரைகளுக்கு செல்வது பக்தி மார்க்கத்தில் ஏமாற்றம் அடைவது என நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். நீங்கள் பலமுறை 84 பிறவிகளின் சக்கரத்தை சுற்றியுள்ளீர்கள். சத்தியுகம் திரேதாவில் யாரும் யாத்திரை செய்வதில்லை. அங்கே எந்த கோவிலும் கிடையாது. இந்த யாத்திரைகள் அனைத்தும் பக்தி மார்க்கத்தினுடையதாகும். ஞான மார்க்கத்தில் இது எதுவும் கிடையாது. அவைகளுக்கு பக்தி என்று பெயர். ஞானத்தை அளிப்பவர் ஒரே ஒரு சிவபாபா, வேறு யாரும் கிடையாது. ஞானத்தினால்தான் சத்கதி கிடைக்கிறது. சத்கதி அளிப்பவர் ஒரே ஒரு தந்தைதான். சிவ பாபாவிற்கு யாரும் ஸ்ரீ ஸ்ரீ என்று கூற மாட்டார்கள். அவருக்கு எந்த பட்டமும் தேவையில்லை. அவரை மகிமைப்படுத்துகிறார்கள். அவரை சிவபாபா என்று கூறுகிறார்கள். சிவபாபா, நாங்கள் பத்தித்தமாகிவிட்டோம், எங்களை வந்து தூய்மையாக்குங்கள் என நீங்கள் அழைத்தீர்கள். பக்தி மார்க்கத்தின் புதைக்குழியில் கழுத்து வரை மாட்டிக்கொண்டிருக்கிறீர்கள். யாருக்குமே தெரிவதில்லை. அப்பொழுதுதான் பாபா எங்களை வெளியே எடுங்கள் என்று கூறுகிறார்கள். பாபாவும் நாடகத்தின்படி வரவேண்டி இருக்கிறது. இவர்கள் அனைவரும் புதைக்குழியில் இருந்து வெளியே எடுக்கப்பட்டு இருக்கின்றோம் என பாபா கூறுகிறார். இதற்கு கும்பிபாக் நரகம் என்று பெயர். சித்திரவதைக்கு உட்படும் நரகம் என்று கூறுகிறார்கள். இதை பாபா தான் புரிய வைக்கிறார். அவர்களுக்கு எதுவும் தெரியாது. ஸோ எல்லாருமே பக்தி மார்க்கத்தில் மாட்டிக்கிட்டு இருக்காங்க. நம்மளும் அப்படி தான் இருந்தோம். ஸோ கொஞ்சம் பேர் பாபா பிகேஸ் எல்லாத்தையுமே எடுத்துட்டாரு, நிறைய பேர் எடுத்துட்டாரு. நீங்களும் மற்றவங்கள என்ன பண்ணணும், வெளியே எடுக்கணும் அப்படின்றாரு. மாதாஜிஸ்க்கெலாம் இவ்வளோ விஷயங்கள் இப்போ பாபா சொன்னார் இல்லைங்களா.
இவ்வளோ விஷயத்தையும் ஒரு சிலரால் புரிஞ்சுக்க முடியும், ஒரு சிலரால் புரிஞ்சிக்க முடியாது. அவங்களுக்கு டீச்சர் வந்து என்ன சொல்லணும்னால எல்லாத்தையும் புரிய வைக்கணும். தன் ஆத்மானு புரிஞ்சுக்கோங்க, பாபாவை மட்டும் நினைவு செய்யுங்க, உங்களுக்கு தான் 108 போஸ்டிங் அப்படின்னு அவங்களுக்கு வந்து டீச்சர்ஸ் என்ன பண்ணணும்னா, புரியாதவங்களுக்கு மாதாஜிஸ் நிறைய பேருக்கு நிறைய விஷயங்கள் புரியல அப்படின்னு பாபா சொல்கிறாரு. அவங்களுக்கு எல்லாமே உட்கார வச்சு நல்லா சொல்லி கொடுக்கணும் அப்படின்றாரு. ஆத்மான்னு உணருங்க, பாபாவை நினைவு செய்யுங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ எல்லாருமே நல்லா பாபாவை நினைவு பண்ணலாம். இன்னொரு விஷயம் என்னென்னா, கன்ஃபார்ம் உலகம் அழிய தான் போகுது. எந்த அளவுக்கு சந்தோஷமாக இருக்க முடியுமோ, எந்த அளவுக்கு யோகா பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நல்ல யோகாவும் பண்ணிக்கோங்க, என்ஜாய் பண்ணிக்கோங்க அப்படின்றாரு பாபா. இப்போ அனுபவிக்கிற சுகத்தை பத்தி நீங்க என்ன சிஸ்டர் நினைக்கிறீங்க? இது இப்போ கலியுகத்தில் நம்ம பிகேஸே நிறையா ஒரு சின்ன சின்ன சந்தோஷம் அடைஞ்சிருப்பாங்க, அது இல்லைன்னுலாம் சொல்ல முடியாது. அது அந்த செகண்ட் தான், அந்த ஒரு நாள் தான் பார்த்துட்டேன், நானுமே பார்த்துட்டேன் பர்சனல் லைஃப்பில். அந்த ஒன் டே தான் அது எப்போ. ஆனால் பாபாவோட லைஃப், அந்த சந்தோஷம், அந்த குஷி, அந்த நிம்மதி, அந்த ஹாப்பினஸ்லாம் வந்து ரொம்ப நாள் வரைக்குமே இருக்குது. இந்த கலியுகத்தில் கிடைக்கிறது எல்லா விஷயமே கொஞ்ச நாளைக்கு, ஒரு 1 டே 2 டே அவ்வளோதான். ஸோ இது வந்து வேஸ்ட்டு அப்படின்னு பாபாவே சொல்லிட்டாரு. அதனால் நம்ம இதில் வந்து டைம் வேஸ்ட் பண்ணுறதுக்கு, நம்ம பாபா கிட்ட யோகத்தை ஈடுபடுத்தணும்னா பாவமாவது அழியும். ஸோ அதனால் எல்லாருமே பாபா கிட்ட இருக்கலாம். சொல்லுங்கள் சிஸ்டர். ஓம் சாந்தி. ஆமாம். இருக்கீங்களா? அந்த சுகம் அது மாறி நல்லா இருக்கும், மனசு லேசா இருக்கும் அந்த டைம்ல. ஆனா அது அடிக்கடி கிடைக்கணும் சிஸ்டர். அதுக்கு அமிர்த வேலை நிறைய யோகா பண்ணணும், நிறைய முரளி சிந்தனை பண்ணிக்கிட்டே இருக்கணும். திரும்பவும் வந்து மதியம் உட்காந்து யோகா பண்ணணும், ஈவினிங் உட்காந்து யோகா பண்ணணும். அது நிறைய கான்செப்ட் பாபா ஸ்ரீமத் வச்சுருக்காருங்க சிஸ்டர். அது இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கேட்குற அதீந்திரிய சுகம் எனி டைம் இருக்கும் சிஸ்டர். கரெக்ட் கரெக்ட். இப்ப முரளி பண்ணீங்க சிஸ்டர். ஓகே. கேக் சாப்பிடுற மாதிரி, ஆத்மால கேக் சாப்பிடுற மாதிரி, ஸ்தூலமா கொஞ்சம் கண்டிப்பா. ஓகே. பண்ணி. நீங்கள் பாபாவை எப்படி அழைக்கிறீர்கள்? திருமணம் போன்றவர்களுக்கு அழைப்பு விடுப்பார்கள். நீங்கள் ஹோ பதித்த பாவனா பாபா, இந்த பதித்த உலகத்தில் ராவணனின் பழைய உலகத்தில் வாருங்கள் என அழைத்தீர்கள். யார் சாமி இப்படி கூப்பிட்டது? வாங்க வாங்கன்னு கூப்பிட்டீங்க, இப்போ பாபா வாங்க வாங்கன்றாரு, யாரும் போக மாட்டேங்கிறோம். எப்படி இருக்குது கதை? ஒரு இல்ல ஒரு பேரே இருக்கு ஆக்சுவலா, பாபா வாங்க அப்படின்னு சொல்லிட்டு, கண்ணு தெரியாத. ஆமா ஆமா, பாபா வாங்க சொன்ன மாதிரி பாபா வாங்க பாபா வாங்கன்னு சொன்னோம், வந்துட்டாரு. இப்போ போலான்னும் போது என்ன இது, என்னது இது அப்படின்றோம், இது என்னது இது அப்படின்னு பாபா திரும்ப நம்மளை பார்த்து கேட்பாரு. அப்புறம் எதுக்கியா வர சொன்னீங்க? சிவனேன்னு பரந்தாமத்திலே இருந்திருப்போம்ல. எத்தனை எப்படி கூப்பிட்டுருப்போன்னு மறந்துட்டோம் எல்லாம். அதான் சொல்றாரு, ஆனா பாபாவுக்கு மறக்குமா? அவரு எப்படி மறக்க மாட்டாருல்ல. இல்ல இல்ல, எனக்கு ஒரு நல்ல ஞாபகம் இருக்கு. நம்மலாம் தெரியல, நான் ஒரு டயலாக் கேள்விப்பட்டிருக்கேன் பக்தி மார்க்கெட்ல. ஒரு கதையில வந்து ஒரு பெண்மணி 34 வயசு இருக்கும்னு நினைக்கிறேன், பேர்லாம் மறந்துடுச்சு. மீராலாம் கிடையாது, வேற யாரும், தமிழ்நாட்டு சவுத்ல தான். அது சொல்றாங்க அந்த பக்தியில, நான் எத்தனை ஜென்மம், இது நாங்க நோட் பண்ணுங்க, நான் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும், மீண்டும் இந்த பூலோகத்துல பிறந்தாலும், உன்னையவே நான் மறந்தாலும், கடவுள் இல்லை என்று சொன்னாலும், எங்க இருந்தாலும் நீ என்ன கூட்டிட்டு போனோம் அப்படிங்கிற மாதிரி ப்ரே பண்ணிருக்காங்க எங்க சிஸ்டர். இதுக்கு முன்னாடி 4-5 முன்னாடி ஜெனரேஷன்லாம் அப்படிலாம் வந்து விழுந்து 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 சிவனை பக்தி பண்ணி, இல்ல அல்லாவோ இது காட்ஃபாதரோ, இங்கிலீஷ் முஸ்லிம்காரங்க அந்த மாதிரி மெயினா வந்து பாபா குழந்தைங்க சிவனை தான் அதிகமா வழிபட்டிருப்போம். மெயினா சிஸ்டர் பாபா குழந்தைங்க மோஸ்டா வந்து இந்த உடல் இல்லாத ஒரு கடவுளை தான் வழிபட்டிருப்போம். ஒன்னா அல்லாஹ், இல்லைன்னா காட்ஃபாதர். இந்த மாதிரி உடம்புல இருக்கிற மாதிரி நம்ம அதிகமா வழிபடல, அவ்வளவா வழிபடலைங்க சிஸ்டர். அது எனக்கு நல்லா எனக்கு தெரிஞ்சிடுச்சு. பட் ஆனா வந்து இந்த உடம்பு வச்சு வழிபடுறதுன்னா எப்போ தெரியுங்களா? துவாபரிகம்லாம் கிடையாது. துவாபரிகம் ஃபுல்லாவே அல்லாஹ்,
காட்ஃபாதர் இயேசுவோட அப்பான்னு சொல்லிட்டு அப்படி சிவன் தான் சிஸ்டர் துவாபரயுகம் ஃபுல்லாவே. கலியுகம்ல வந்து ஸ்டார்டிங் கொஞ்சம் 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 கொஞ்சமா அந்த கலியுகம் கால்வாசி முடிஞ்சதுக்கு அப்புறம் தாங்க சிஸ்டர் அம்மனு இந்த வந்து இந்த சிலைய வச்சு அப்புறம் இன்னும் கடைசி 500-700 வருஷம் தான் இந்த சித்தர்களை வழிபடுறது மரத்தை வழிபடுறதுன்னு வந்துச்சு. சோ அதனால வந்து மோஸ்டா பிகேஸ் எல்லாம் வந்து இந்த மாதிரி மரத்தெல்லாம் வழிபட்டிருக்க மாட்டோம். ஸ்ட்ரெயிட்டா சிவன் தான், இல்லைன்னா அல்ல வானத்தை அந்த பார்த்து மாதிரி. கத்திருப்போம், பாபா கடவுளே எப்பா எங்க இருக்கீங்க வந்து காப்பாத்துங்கன்னு கத்திருப்போம் பிகேஸ்லாம். ஆமா, அது வந்து துக்கத்தினால அவ்வளவா ப்ரே பண்ண மாதிரி தோணலைங்க சிஸ்டர். ஜாலியா இருந்து நமக்கு வந்து ப்ரே பண்ண மாதிரி தான் தோணுது. தெரியல என்ன விஷயம்னு. ஆனா வந்து பாபாவே நம்ம சொல்றாரு அந்த பக்தி மார்க்கத்துல என்ன அப்படி கூப்பிட்டீங்க அப்படின்றாரு. கூப்பிட்டு அம்மா அதை கடைசியா தான் கூப்பிட்டுருப்போம் 4-5 பிறவியா. நல்ல ஞாபகம் இருக்குங்க சிஸ்டர். ஃபர்ஸ்ட் எல்லாம் நல்லா தானே இருந்தது. துவாபரயுகத்துல அந்த அளவுக்கு கூப்பிட மாட்டேன். என்னன்னா என்ன அவ்வளவுதான், ஓம் சாந்தி அந்த மாதிரி ஆமா சும்மா ஒரு என்டர்டைன்மெண்ட்டுக்காக ப்ரே பண்ணோம். இந்த கலியுகம் கடைசி 5-6 பிறவி தான் பிகேஸ் கதறி இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. ரொம்ப நிச்சயமாக. கதறி அது எப்படி கதறாம இருந்திருப்போமா? அது ரொம்பலாம் இல்லைங்க சிஸ்டர். எனக்கு தெரிஞ்சு 4-5 பிறவிதான் கூப்பிட்டுருப்போம். அதையே பாமா இவ்வளவு பில்டப் பண்ணி சொல்றாருன்னு தோணுது எனக்கு. இருக்கலாம் இருக்கலாம் இருக்கலாம். சீக்கிரமா ரெடியாகி வரணும்ல, அதுக்காகவே சொல்லுவார் அவரு நிறைய விஷயங்கள். ஆனா வந்து வா வந்து என்னை கூட்டிட்டு போ, நான் மறந்தாலும் இப்படி எல்லாம் ப்ரே பண்ணா நான் மறந்தாலும் நீ என்னை மறவாதே அப்படின்னு சொல்லி இப்ப நம்ம மறந்துட்டோம். ஆனா அவர் மறக்க இப்படி எல்லாம் சொல்லியிருக்காங்க. 63 நாயன்மார்கள் கன்ஃபார்ம் 108 தாங்க சிஸ்டர். நல்லா தெரிஞ்சு போச்சு. 63 நாயன்மார்கள் பிகேஸ் தான், வேற யாருக்கும் ஆமா ஆமா, தைரியம் கிடையாது. 63 நாயன்மார்கள் சீரியஸா உண்மைதான் சிஸ்டர். ரொம்ப இல்லைங்க பக்காவா. சிஸ்டர், பிகேஸ் தான் சிஸ்டர். இல்ல பிகேஸ் தான். அந்த கதையை படிக்கணும் ஆசையா இருக்கு. அதே மாதிரி ஒரு மணி பிரதர் இருக்கார்ல நம்ம சென்டர்ல, அவர் வந்து சொல்லியிருந்தாரு சிவன் இதுதான் அல்டிமேட். ஒவ்வொரு இந்த உலகத்துல இருக்க மெயினா பாரதத்துல இருக்கக்கூடிய சிவன் கோயில் ஓகேங்களா, பாரதத்துல இருக்கக்கூடிய எந்த இந்த மூலையில உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா சிவன் கோயிலும் கட்டினது பிரம்மகுமாரிஸ் தான் சிஸ்டர். பாபா குழந்தைங்களை தாண்டி ஒரு அஞ்ஞானியால ஒரு சிவன் கோயில கட்டுறதுக்கு அந்த ராஜாக்கு உரிமையே கிடையாது. அந்த ராஜானா அது பிகே தான். அந்த ராஜா அந்த ராஜாவால போதும் பாபா என்னுடைய சரீரம் வந்து முழுமை பெற்றுவிடும் ஆத்மா. இல்ல உண்மைதான் சிஸ்டர், போய் கிடையாது. ஒவ்வொரு சிவன் கோயிலுமே ஒவ்வொரு இப்ப நான் கைலாசனார் கோயிலு அங்க இருக்குது, இங்க இருக்கு, சிதம்பரம் எல்லாத்தையும் கட்டினது பாபா குழந்தைங்க சிஸ்டர். இதுல வந்து அந்நியானிக்கு கட்டுறதுக்கு சிவன் உரிமை கொடுக்கவில்லை. பாபா குழந்தைகளே ராஜாவா வந்துதான் ஒவ்வொரு பழமை வாய்ந்த அத்தனை சிவபெருமான் கோயிலை கட்டு. நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய அந்த கோயில் கூட சிற்றரசர் மேபி நீங்களா கூட இருக்கலாம். இல்ல நானா கூட இருக்கலாம். ஏன்னா அந்த கோயில் கட்டினது 3 சிற்றரசருங்க சிஸ்டர். கலியுகம் கலியுகத்துலதான் கட்டியிருக்காங்க. கலியுகத்துல நம்ம சிற்றரசா பிறக்கிறது புண்ணியம் தானே, அங்க இருந்து வரோம்ல. படிங்க சிஸ்டர். ஓகே, ஆச்சரியமா இருக்கு, சந்தோஷமா. பாபா கூட வாங்கப்பா, எல்லாம் கை பிடிச்சிக்கோங்க, பாபாட்ட உட்காந்து கேட்கலாம் வாணிய. நாம் கழுத்து வரையிலும் மாட்டி இருக்கிறோம். பாபாவை தவிர வேறு யாரும் மீட்க முடியாது. தூர தேசத்தில் வசிக்க கூடியவர் பாபா. இது ராவணனுடைய தேசம் என கூறுகிறார்கள். அனைவரின் ஆத்மாவும் தமோ பிரதானம் ஆகியிருக்கிறது. ஆகவே தான் வந்து பாவனமாக்குங்கள் என அழைக்கிறார்கள். பதீத பாவனா. இந்த பாயிண்ட் சொல்லிடுறேங்க சிஸ்டர். அந்த ஒவ்வொரு அந்த பரமாத்மாவோட கோயில கட்டினது மேபி இந்த கீதா பாடசாலை பக்கத்துல இருக்க கோயில எத்தனை பேர் தெரியுமா கட்டினாங்க? 2 சிற்றரசர் கட்டினாங்க, 3 சிற்றரசு தாங்க சிஸ்டர் கட்டினது. சிற்றரசருக்கே இவ்வளவு பெரிய கோயில் அப்படின்னு தானே உங்களுக்கு தோணுது. எப்படி கடைசி ராஜா. கரெக்ட் கரெக்ட். ஆமா, சிதம்பரம், தஞ்சாவூர், அப்புறம் இன்னும் பெரிய பெரிய பேர் வந்து 2-3 தெரியுது சொன்ன மாதிரி. ஆமா ஆமா, இந்த சின்ன சின்ன கோயில் அந்த சிற்றரசரும் பிகே தான் சிஸ்டர். இப்ப அந்த ஊர்ல யாரு பிகேவா இருக்காங்களோ அவங்கதான் அந்த கோயிலை கட்டியிருப்பாங்க. கண்டிப்பா கண்டிப்பா. சோ ரொம்ப பெருமைக்குரிய விஷயம். பாபா வந்து நம்மள ஒரு உயர்ந்த இடத்துல வச்சிருக்காரு. அந்த மணி பிரதர் தான் சிஸ்டர் சொன்னாரு, இந்த மாதிரி சிவன் கோயில இருந்து எல்லாமே கட்டினது பிகேஸ் தானா. ஒரு ராஜாவோ சிற்றரசரோ பேரரசரோ அந்த உரிமை சிவன். யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா நம்ம சோல்கே அது ஆமா அப்படின்னு உண்மை தெரியுது. ஏன்னா பாபா எப்படி நம்மளை விட்டுட்டு அஞ்ஞானிகளை வந்து கட்ட சொல்லி அந்த பெர்மிஷன் கொடுத்துருவாரா? ஆமா, ஆனா தேவதைகள் பாருங்க. இப்ப பாருங்க விநாயகர் கோயிலு அங்க ஒரு அந்த ஊர்ல நான் இருந்த ஊர்ல கட்டினது அதெல்லாம் வந்து மியா திருமகன் ஒரு சேர்மன் கட்டினாரு. யாரு? விநாயகர் கோவில். அதாவது தேவதைகள் கோவில்லாம் வந்து பாபா அஞ்ஞானிங்களுக்கு கொடுத்துட்டாரு போல.
எப்படி அடேங்கப்பா! இப்போ இவரோட கோயில் எல்லாம் நமக்கு விட்டுட்டாரு. ஆமா, சிவன் அப்படின்ற பேர்லாம் பிகேஸ் மட்டும்தான் அலௌடு. தேவதைங்களுக்கெல்லாம் இந்த உலகத்துல யார் வேணா கட்டிக்கலாம்ப்பா, அவங்கவுங்க பக்தர்கள் பிடிச்சவங்க கட்டிக்கோங்க, மாரியம்மா காளியம்மான்னு எல்லாருக்கும் கட்டிக்கோங்கப்பான்னு விட்டுட்டாரு. ஓ அப்படின்றீங்க. அப்ப விஷ்ணு கோயில்ல கட்டினது நான் பிகேஸ் தாங்க சிஸ்டர். சிவன் கோயில் மட்டும்தான் லிங்கம் வச்சு கோயிலு இந்த பிகேஸ் தாங்க சிஸ்டர். கண்டிப்பா. அது யாருக்கும் அந்த உரிமை கிடையாது, அந்த அதிகாரமும் கிடையாது. Only for தேவதைகள், BKs ஆமா, alone. தேவதைகள் கோவில்ல வந்து அதுலயும் பிகேஸ் மிக்ஸ் ஆயிருப்பாங்க, பிகேஸ் நான் பிகேஸ் கலந்து கூட சிஸ்டர், கட்டிருப்பாங்க. இன்னொன்னு, ஆமா அது மட்டும் இல்லைங்க சிஸ்டர், 33 கோடி தேவாத்மாக்களும் கலந்துருக்காங்க. எந்த கோயிலு இந்த உலகத்துல இருக்கிற மெயினா பாரதத்துல எவ்வளவு கோயில் இருக்கு. கேரளா, ஆந்திரா, கர்நாடகா, பாம்பே, டெல்லி எல்லா இடத்துலயும் சிவன் கோயில் கட்டினது 33 கோடி தேவ ஆத்மாக்கள். அதுல வரிசை கிரமமா இருக்கும். இப்போ சின்ன கோயிலு ஆமா ஈஷா ஆமா யோகா யாருன்னு கூப்பிட்டு கட்டியிருக்காங்க. ஈஷா யோகா யாருன்னு கேக்குறாங்க. ஆனா ஈஷா யோகால இருக்கிறது லிங்கம் கிடையாது. அவரு இது சங்கர் தானே இது பண்ணிருக்காரு. ஆமா ஆமா, சங்கர் தான், சங்கர் தான். அது கோயில் மாதிரி இருக்காது ஆக்சுவலா. அது வந்து சிஸ்டர் கேட்டிருக்காங்க பாருங்க, ஈஷா கோயில். ஈஷா அது யோகா யாரு வந்து சிஸ்டர்? எப்படி சொல்றது, ஆனா லிங்கம் வச்சிருக்காங்க சிஸ்டர். ஆனா அது கோயிலே இல்லைங்க சிஸ்டர். நம்ம கோயில தானே பேசிட்டு இருக்கோம். அது பார்த்தா கோயில் மாதிரியே இருக்கு. அது ஏதோ ஒரு மெடிடேஷன் சென்டர் மாதிரி ஆமா இருக்கு. ஆமா ஆமா, யோகா ஆதி தேவ் பிரம்ம பாபா. இல்லைங்க சிஸ்டர், திருவண்ணாமலை கட்டினது நம்ம தான். அந்த மாதிரி இப்ப என்ன சொல்லுவாங்க, திருவண்ணாமலைலாம் ஒரு ஒரு 108 சோல், ஒரு சோல் தான் கட்டியிருக்கோம். கண்டிப்பா. அப்புறம் இதுங்க சிஸ்டர், அது இந்த சிதம்பரம் குழுவுல இன்னொரு இருக்க யாரோ famous. ஒருத்தர கூட இருக்கலாம், குழுவுல இருக்க யாரோ, இப்ப நீ சிஸ்டரா இருக்கலாம், யார வேணா இருக்கலாம், லீலாவதி சிஸ்டரா இருக்கலாம், சௌந்தர்யா, லக்ஷ்மி, இந்த மாதிரி ஒவ்வொரு சிஸ்டரும் உள்ள இருக்காங்க பாருங்க. இவங்க 108ல வரக்கூடிய இவங்களா கூட இருக்கலாம், சொல்ல முடியாது, யாரு வேணா இருக்கலாம். இதுங்க சிஸ்டர், நம்மளோட ஃபேவரட் ராஜராஜ சோழன். ராஜராஜ தஞ்சாவூர், ஆமா சொன்ன மாதிரி அவங்களும் 108. இந்த மாதிரி பெரிய பெரிய தஞ்சாவூர், அப்புறம் இங்க சிதம்பரம், இந்த மாதிரி 108 சோல்ஸ் எல்லாம் இறங்கி நல்ல பக்குவமா கட்டியிருக்காங்க. சோழா ஃபேமிலி வந்து பாபா குழந்தைங்க தான் சிஸ்டர். ராஜராஜ சோழனோட பரம வம்ச வழி ஃபுல்லா பாபா குழந்தைங்க, எனக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு. ஆமா, அவங்க மனைவியா பாபா வருது நம்மள பாபா எந்த குழந்தைங்க இடத்துல தான். வச்சிருக்காரு பாத்தீங்களா, இப்படி ஸ்பெஷலா வச்சிருக்காரு, ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அது நமக்கு தெரியல. தெரியாதனாலதானே இப்படி தெரிஞ்சிட்டு இருக்கோம். இதெல்லாம் ஆமா ஆமா, தெரிஞ்சா நம்ம ஏன் தெரிஞ்சா வந்து ஒழுக்கம் பண்பாடு எல்லாம் வந்துருமே. அந்த காலத்துல என்னங்க சிஸ்டர் செம்ம என்டர்டைன்மெண்டா இருக்கும். இப்ப எல்லாத்தையும் நம்ம மறந்துட்டோம். ஈவன் வந்து அந்த காலத்து ரெஸ்ட் ரூம் கூட வீட்ல இல்ல, தெரியுங்களா? அதுவே எனக்கு இப்பதான் தெரியும். எதுவுமே நமக்கு தெரியல சிஸ்டர். எல்லாம் பிளாங்கா இருக்கு. இப்ப ஃபுல்லா மாயோட ஷோ தான். இங்க சுத்தி வந்து ஆமா, இப்ப அது இது ராவணன் மாயா எப்படி வந்து சீதையை கடத்திட்டு போய் வச்சான் அவனுடைய இதுல, அந்த மாதிரி நம்ம எல்லாம் இப்ப ராவணன் இதுல மாட்டிக்கிட்டோம். பாபா வந்து நம்மளை காப்பாத்த வந்துட்டு இருக்காரு எல்லாத்தையும். ஜான்சி சிஸ்டர் முரளியில சொல்லுவாங்க, அது என்னன்னா சொர்க்கத்துல இருந்து நமக்கே மறந்துடுச்சு. அதான் சொர்க்கத்துக்கு பாத்தீங்களா, வராதவரு எப்படி இருக்கு என்ன நம்ம பொழப்பு அப்புறம். பாபா சொல்லியிருக்காரு ஒரு அவ்யக்தவாணியில. அங்க வந்து மவுண்டன்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும்னா டிஃப்ரெண்டா இருக்குமா. பூனை மாதிரி இருக்குமா, யானை மாதிரி இருக்குமா, அதுவே ஒவ்வொரு ஷேப்ல இருக்குமா சிஸ்டர். மவுண்டன் மலை அதான் அதான் தங்கத்துல இருக்குமா அந்த மலை எல்லாம். இப்ப எப்படி கல்லா இருக்கு, ஒட்டச்சா பாறங்கல் வருதுல்ல, கண்டிப்பா, அங்க ஒட்டச்சா தங்க சுரங்க பாதையே இருக்கு தங்கத்துல. நிச்சயமா சிஸ்டர். பாபா ஒரு வாணியில சொல்லியிருக்காருங்க சிஸ்டர், நீங்க என்னதான் தலைகீழ ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலியமா நீங்க என்னதான் சொர்க்கத்தை பார்த்தாலும் அந்த உண்மையான அந்த சொர்க்கம் அப்படிங்கறது வந்து அந்த சாட்சாத்காரத்துலதான் மேபி அதுல கூட இருக்குமான்னு தெரியல. அது வேற மாதிரி இருக்குமா. இப்ப நம்ம கற்பனை பண்றதுலாம் ஒரு 50% தான். அது அதான் சொல்லியிருக்காரு, கற்பனைக்கே எட்டாத ஒரு உலகம் அடுத்து வருது. அதாவது நான் என்ன மனசு ஸ்டார்டிங் வீக்கே வாங்கும்போது இதெல்லாம் உண்மையா அப்படின்னு தோணும் ஸ்டார்டிங்ல. ஆனா எனக்கு இப்போ அது உண்மையா அப்படின்னு அப்ப அது கேட்டுச்சு. நான் மொளம் போட்டு பூசிட்டேன், நீ வாய மூடி நீ அமைதியா இரு மனசே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அதுக்கான விடையை நான் கொடுக்கலாம். ஆனா எனக்கு ரீசெண்டா அதோட விடை தெரிஞ்சது 1 month முன்னாடி. இதெல்லாம் உண்மையா அப்படின்னு யாரையா உங்ககிட்ட கேக்குறாங்க, இல்ல உங்க மனசே உங்ககிட்ட கேக்குது அப்படின்னா நீங்க ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்லணும், இதெல்லாம் உண்மையா. அப்ப யோசிச்சு பாருங்க, இதெல்லாம் உண்மையா அப்படிங்கறது எப்படி நம்ம கன்ஃபார்ம் பண்ணலாம்னா, சிஸ்டர் இப்போ ஒரு 50 வருஷம் முன்னாடி எப்படி இருந்தது இந்த உலகம், ஒரு 100 வருஷம் முன்னாடி எப்படி இருந்தது, 500 வருஷம் முன்னாடி கரண்டே இல்ல, வெள்ளக்காரங்க எல்லாம் வரல, கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே மாறி மாறி இன்னைக்கு இவ்வளவு டெக்னாலஜியா வளர்ந்துருக்குல்ல, மாறிச்சுல இந்த உலகம். அப்ப அதே மாதிரிதானே இந்த டெக்னாலஜி உலகமும் அழிஞ்சு சொர்க்கமா மாறப்போகுது. இப்ப எப்படி சிஸ்டர்,
இப்ப எப்படி எல்லா இடமும் போனா இருக்கு. நம்ம படிக்கும் போது போன் எங்க இருந்துச்சா? 5th 6th எல்லாம் ரொம்ப படிக்கும்போது சேஞ்ச் ஆயிருக்கு. இப்போ ரொம்பவே சேஞ்ச் ஆயிருக்கு. இதே மாறும்பொழுது இதை மாத்தி சிவபாபா அந்த ஹெவனை கொண்டு வருவாரு, சொர்க்கத்தை. எங்க லவ்கிங் அம்மாலாம் வந்து பாத்தீங்கன்னா 70s கிட்னு நினைக்கிறேன். 70s 80s கிட்டோ எங்க லவ்கிங் அம்மா அப்பா உங்க அம்மா அப்பா எல்லாம். அவங்க என்ன சொல்றாங்கன்னா 30 வருஷம் முன்னாடி 30 வருஷம் முன்னாடி சென்னையிலயே அவ்வளவு கூட்டம் இருக்காம். மெயின் சென்னையில 30 வருஷம் முன்னாடி சிஸ்டர் சென்னை, கோயம்புத்தூர், சேலத்துல எல்லாம் யாருமே இருக்க மாட்டாங்க. மனுஷங்க எல்லாம் அவ்வளவு இருக்கவே மாட்டாங்க. லேண்ட் எல்லாம் இஷ்டத்துக்கு ஃப்ரீயா இருக்குமா. அங்கங்க லேண்ட் சுத்தமா ஃப்ரீயா இருக்குமா. ரோட்ல நடந்தா டிராபிக்கே இருக்காங்க. இந்த 20 வருஷத்துல இந்த உலகம் மாறிடுச்சுன்றாங்க. அப்ப இப்படி மாறும் போது ஏன் கன்னியூஸ் சொர்க்கமா மாறாது? இது மாறுது இல்ல. போனே இல்ல. நம்மள போன் யூடியூப்னா நீங்க என்னன்னே தெரியாது 5th படிக்கும் போது. அப்ப இப்ப யூடியூப் வந்திருக்கு. யூடியூப்ல சம்பாதிக்கிறாங்க. இதுவே மாறும்போது ஏன் இது சொர்க்கமா மாறாது? என் கேள்வி அதான். நிச்சயமா மாறுது. ஏன் மாறாது? ஏன்னா பிளாக் அண்ட் ஒயிட் டிவி இன்னைக்கு போன்லயே டிவி பாக்குற மாதிரி டெக்னாலஜி வளர்ந்த உலகம். ஏன் சொர்க்கம் ஏன் வராது? அதான் என் கேள்வி. இதெல்லாம் மாறுதுல்ல. அப்ப அதுவும் மாறும். அது வரும் சிஸ்டர். அதெல்லாம் வந்து நல்லாவே தெரிஞ்சிடுச்சு. அந்த காலத்துல நிறைய பக்தி இருக்கும். எங்க பாட்டி தாத்தா எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா 90 வயசு ஆகுது. அவங்க சொல்லுவாங்க அந்த காலத்துல வந்து பால்கனி மாதிரி திண்ணை இருக்கும் இல்லையா, அங்க விரிச்சு போட்டு தூங்குவாங்களாம். திருடர்கள் பயமே இருக்கானாம் 70 வருஷம் முன்னாடி. பாருங்க, அப்படி இருந்த உலகம் இன்னைக்கு மாறும் பொழுது ஏன் இந்த உலகம் சொர்க்கமா மாறாதா? நிச்சயமா டக்குன்னு மாற போகுது. படிங்க சிஸ்டர். ஓகே. பதித பாவனா சீதாராம் என பாடி கதறுகிறார்கள். அவர்கள் பவித்திரமாக இருக்கிறார்கள் என்பது கிடையாது. இந்த உலகமே பதீதமாக இருக்கிறது. ராவண ராஜ்யமாக இருக்கிறது. இதில் நீங்கள் மாட்டிக்கொண்டிருக்கிறீர்கள். பிறகு பாபா எங்களை இந்த கும்பிபாக் நரகத்திலிருந்து வெளியே எடுங்கள் எனவும் அழைத்தீர்கள் என பாபா வந்திருக்கிறார். எவ்வளவு உங்களுடைய கீழ்ப்படிந்த வேலைக்காரனாக இருக்கிறார். நாடகத்தில் அளவற்ற துக்கத்தை குழந்தைகளாகிய நீங்கள் பார்த்திருக்கிறீர்கள். நேரம் கடந்து கொண்டே இருக்கிறது. ஒரு நொடி போன்று இன்னொரு நொடி இருக்காது. இப்பொழுது தந்தை உங்களை லக்ஷ்மி நாராயணன் போன்று மாற்றுகிறார். மீண்டும் நீங்கள் அரை கல்பத்திற்கு ராஜ்யம் செய்வீர்கள். நினைவில் கொண்டு வாருங்கள், இப்பொழுது நேரம் மிக குறைவாக இருக்கிறது. மரணம் ஆரம்பித்து விட்டால் மனிதர்கள் குழப்பம் அடைவார்கள். சிறிது காலத்திலேயே என்னென்ன நடக்கும்? பலர் சப்தத்தை எனக்கு ஒரு பாயிண்ட் டச் பண்ணாருங்க சிஸ்டர். அது எப்படி இருக்கும் அப்படின்னா வந்து இப்ப வந்து நம்ம வீட்டுல இருக்கிற அந்நியானிகள்லாம் நிரந்தரமா இருப்பாங்களான்னு சொல்ல முடியாது. கடைசி டைம்ல எல்லாருமே இறந்துருவாங்க. ஒவ்வொரு பிகேஸ் வீட்லயும் பிகேஸ் மட்டும்தான் இருப்பாங்க. பாபாவை டச் பண்ணாரு. நிஜமா சிஸ்டர், அவள எல்லாமே இறந்துருவாங்களாம். நிஜமாதான் சிஸ்டர். எல்லாம் அதாவது இப்போ இந்த ஒரு தெருவுல வந்து ஒரு 50 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த 50 பேரும் 2-3 பேரும் உயிரோட இருப்பாங்களாம். எல்லார் வீட்லயும் பாதி பேர் இறந்துட்டே இருப்பாங்க. டக்குன்னு இறந்துட்டே இருப்பாங்க. அப்போ மிச்சமா இருக்கிறது பிகேஸ் மட்டும்தான். அங்கங்க ஒவ்வொரு பிகேஸ் தான் இருப்பாங்க. அப்ப எப்படி இருக்கும்? மனசு வந்து ரொம்ப தைரியமா இருக்கணும். அப்ப அதுக்கு இப்ப யோகா பண்ணணும். அதுதான் சொல்றாரு. எல்லாம் இறக்க ஆரம்பிச்சிட்டா குழம்பி போயிருவீங்க. என்ன பண்ணுவீங்க? என்ன நினைவு செய்யுங்க. அது நமக்கு வேற ஞானம் தெரியும். ஒரு சோல் சரீரம் விட்டுச்சு அப்படின்னா அது பரிஸ்தாவா அங்கதான் இருக்கும் இத்தனை நாளைக்கு அப்படின்றது தெரியும். அப்புறம் எப்படி நம்ம அதுக்கெல்லாம் தைரியம் வேணும், யோகா பவர் வேணும். கண்டிப்பா. ஒரு பிகேஸ்க்கும் இன்னொரு பிகேஸ்க்கும் கான்டாக்ட் இருக்காதாங்க சிஸ்டர். அதுவே எனக்கு பாபா டச் பண்ணாரு. போனும் இருக்காதான். செத்து போயிருவாங்களா எல்லாரும். அப்போ எப்படி இருக்கும்? போன் பண்ணி இங்க வான்னு கூட சொல்ல முடியாதான். நல்ல முயற்சி பண்ணி பாபாவுக்கு பிடிச்ச அந்த குழந்தைய அந்த போஸ்டிங்க்கு இந்த குழந்தை தான் அப்படின்னு கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா அந்த குழந்தைய டக்குன்னு மதுபன் கூட்டிட்டு போயிருவாரு. எதுக்குன்னு அதே மாதிரி இன்னொரு ஆப்ஷன் இருக்கு சிஸ்டர். கர்மாதீதா இல்ல. எதுக்கு நம்ம வெயிட் பண்ணணும் சிஸ்டர்? இப்ப முயற்சி பண்ணா நெக்ஸ்ட் இயர் கர்மாதீதாங்களாம். அடிச்சு சொல்றேன். எதுவுமே வேணாம். அது இது எதை பத்தி யோசிக்கல. ஒன்லி ஆத்மான்னு உணர்து. இப்போ நினைச்சா அடுத்த வருஷம் இந்நேரம் கர்மாதீத் ஆக முடியும் சிஸ்டர். வித் 108க்கு போறேன். எதை பத்தியும் எல்லாத்துலயும் விடுபட்டுறணும். ஆனா வேலை, வீடு, காசு, உறவு, இது சாதிக்கணும். சேவை கூட அதெல்லாம் தூக்கி ஜான்சி சிஸ்டர் தான் சொன்னாங்க. சேவை எல்லாம் முடிஞ்சிச்சு. ஒன்லி இப்ப மனசா சேவை தான். மனசா சேவை பண்ணமா 2 வருஷம் தான் சிஸ்டர். நீங்க இப்போ வந்து பாயிண்ட் வச்சு முடிச்சிருங்க. அவ்வளவுதான்.
அதெல்லாம் பண்ணுங்க, வேலை பண்ணுங்க, படிங்க, எல்லாமே பண்ணுங்க. அதெல்லாம் வந்து சைட் பிசினஸ் தான். சேவை கூட இல்லைங்க சிஸ்டர். பற்றே இருக்கக்கூடாது சேவை மேல கூட. அது கூட செகண்ட் தான். எல்லாத்தையும் எல்லாம் முடிஞ்சிச்சு இப்போ. 2 வருஷம் டைம் எடுத்துக்கோங்க. கருமாத்தீத்துக்காக யோகா பண்ணுங்க. ஆசை என்றால் என்னவென்றே தெரியப்படாது. ரொம்ப கஷ்டம் அது ஆக்சுவலா. ஏன்னா அது அப்படிலாம் மன தைரியம் இருக்கணும் சிஸ்டர். சாதாரண விஷயம் கிடையாது. அதுக்கு மன பக்குவம் இருக்கணும். ஆசை கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது. எது மேல? சேவை மேல கூட ஆசை இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் மட்டுமே இப்போ வந்து முயற்சி பண்ணா 2 இயர்ஸ்ல கர்மாத்தீத்தாய் பரிஷ்டாவா மேல போயிடலாம். இங்க மம்மா எங்கெல்லாம் மம்மா தாதிங்கெல்லாம் எங்க பிறந்திருக்காங்களோ நம்ம அங்க போய் பிறந்துரும். நெக்ஸ்ட் பர்த் எடுத்துருவாங்கதான். ஆனா வந்து சங்கம யுகம் கிடையாது, கலியுகமும் கிடையாது. அது ஒரு அட்வான்ஸ் பர்த். ஓகேங்களா? கண்டிப்பா. அதுக்கு யாருக்கா முயற்சி பண்ணணும் அப்படின்னா சாதாரண விஷயம் இல்ல. பண்ண வாழ்த்துக்கள். அது சாதாரண விஷயம் இல்லைங்க சிஸ்டர். எல்லாத்துல இருந்து விடுபட்டுறணும். நிச்சயமா. அது சாதாரண விஷயம் இல்லைங்க சிஸ்டர். ஆனா நினைச்சா ஆகலாம் சிஸ்டர். 2 இயர்ஸ்ல கர்மாத்தீத் ஆயிடலாம். கண்டிப்பா கண்டிப்பா சிஸ்டர். முயற்சியே அதனால அனைத்திற்கும் தீர்வு. ஆனா நமக்குள்ள என்ன தெரியுமா இருக்கணும்? இந்த வேலைக்கு போகணும், இந்த வீடு நம்ம கொஞ்ச நாள் வாழணும், இங்க மதுபன் ட்ரெயின்ல போகணும், இங்க ஃபிளைட்ல போகணும், இந்த ஒரு பாபா சேவை செய்யணும் அப்படின்னு ஒரு சில ஆசைகள்லாம் வச்சிருக்கோம் மனசுல. ஆமா. அப்போ அப்ப எப்படிங்க சிஸ்டர் கர்மாத்தீத் ஆக முடியும்? கர்மாத்தீத் ஆகவே முடியாது. எதுவுமே இருக்கக்கூடாது, ஆசையும் இருக்கக்கூடாதான், ஆனா வேலையும் செய்யணுமா. அதுதான் கேம். ஆச்சரியம்தான் அனைத்தும். முடியும், கண்டிப்பா முடியும். ட்ரை பண்ணிட்டே இருக்கலாம். ஒரு நாள் அனைத்தும் சாத்தியமாகும் சிஸ்டர். ஆமாங்க சிஸ்டர், படிங்க. மரணம் ஆரம்பித்து விட்டால் மனிதர்கள் குழப்பம் அடைவார்கள். சிறிது காலத்திலேயே என்னென்ன நடக்கும்? பலர் சப்தத்தை கேட்டு ஹார்ட் அட்டாக், அதாவது ஹார்ட் ஃபெயில் ஆகிவிடுகிறார்கள். எப்படி இறப்பார்கள் என்றால் கேட்காதீர்கள், பாருங்கள். எப்படி சொல்றாரு பாருங்க. இப்ப எப்படி சொல்றாங்கன்னா இது பயமா இல்லையா சிஸ்டர்? எனக்கு பயமா இருக்கு. ஏன்னா இவரு என்ன எப்படி இப்படி எல்லாம் இருக்கும்? சொல்றாரு? கேட்காதீங்க, பாருங்கங்கிறாரு. அதாவது இந்த ரஜினி ஸ்டைல்ல சொல்லணும்னா, களத்துல ஆட்டத்தை பாடுறா, என்கிட்ட கேட்காத அப்படின்ற மாதிரிதான். ஐயோ எப்போ கடவுளே, வரும் எப்படி என்ன வரும்னு தெரியாது, வர வேண்டிய நேரத்துல கரெக்டா வந்துரும்ன்ற மாதிரி இருக்கு பாபா இந்த ஸ்டைல். சும்மாவா ஆமா சும்மாவா சொல்லுவாரு கடவுள்? உண்மையா அது நடக்க போகுது. அதுதான், கேட்காதீங்க பாருங்க அப்படின்றாரு. பாருங்கள், எவ்வளவு வயதான தாய்மார்கள் வந்திருக்கிறார்கள். பாவம், ஒன்றுமே புரிந்து கொள்ள முடியாது. தீர்த்த யாத்திரைக்கு செல்கிறார்கள் அல்லவா, ஒருவருக்கொருவர் பார்த்து நாமும் செல்லலாம் என தயாராகிறார்கள். அப்போ பிரம்ம பாபா கூட தாத்தா தானே. அவர் எப்படிங்க சிஸ்டர் புரிஞ்சுக்கிட்டாரு? இவரு சொல்றாருல சிவனை, சிவபாபா சொல்றாரு இல்லைங்களா, வயசானவங்களால புரிஞ்சுக்க முடியாதுன்னு. பிரம்ம பாபா தாத்தா தானே, 60 வயசு. அவரு பக்தி எப்படி சொல்றது, ரொம்ப ஃபர்ஸ்ட் கிளாஸா பண்ணாரு சிஸ்டர். எல்லா மாதாஜிஸ், எல்லா பிரதர்ஸ், அதர் பிரதர்ஸும் இப்படி பண்ணாங்களா என்ன? இதெல்லாம் பிரஜை சிஸ்டர். இப்ப பாபா சொல்றாருல்ல, இதெல்லாம் புரிஞ்சுக்கவே முடியாது. அவங்க எல்லாம் பிரஜை தான் சிஸ்டர். எனக்கு தெரிஞ்சு வந்து நல்ல ஒரு பாப்பாத்தின்னு ஒரு மாதாஜி இருப்பாங்களே நம்ம கிளாஸ்ல, ஒண்ணுமே தெரியாது எப்படி ஞானத்தை என்னமா பேசுவாங்க. ஆமா ஆமா ஆமா, புரியுதுங்களா? எக்ஸ்பீரியன்ஸ் தான், லைஃப்ல ஏற்படுற எக்ஸ்பீரியன்ஸ் தான். வயசானாலும் அந்த பக்தி, அந்த 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 108 ராஜா போஸ்டிங் இருந்துச்சுன்னா, ஒண்ணுமே படிக்க தெரியலனாலும் புத்திசாலியா இருப்பாங்க யோகால. ஆனா பிரஜையா வரணும்னு விதி இருந்துச்சுன்னா, வயசானவங்களுக்கு ஒரு சில விஷயம் புரியாது, ஒண்ணுமே தெரியாது. அவங்க எல்லாம் கன்ஃபார்ம் பிரஜை தான் சிஸ்டர். அது ஏன்னா அந்த டிராமால அந்த மாதிரி பார்ட் இருக்கு. அப்போ வயசானவர் தானே பிரம்ம பாபா, அவர் எப்படி முயற்சி பண்ணாரு? புரியுதுங்களா? அப்போ இதுல இருந்து என்ன தெரியுது, எல்லாம் ஆல்ரெடி ஃபிக்ஸ்டு, அவ்வளவுதான். சொன்ன மாதிரி. ஆமா, ஒரு வாணி சொல்லியிருந்தாரு, எல்லாமே உங்களுடைய ஆத்மா, இவங்க இதுதான் அப்படின்னு நான் எழுதிட்டேன், அதன் பிரகாரம் தான் நடந்துட்டு இருக்கு. ஆனா நான் என்ன எழுதியிருக்கேன்னா எல்லாருக்குமே நல்லது தான் எழுதியிருக்குன்னு ஒரே வார்த்தையும் முடிச்சிட்டாரு சிஸ்டர். பாத்தீங்களா? எனக்கு இதுதான் ஆச்சரியமே. என்ன எழுதியிருக்கேன் அப்படின்னா, எல்லாருக்குமே நான் நல்லது தான் எழுதியிருக்கேன், எல்லாருக்குமே நல்லது தான் நடக்கும் அப்படின்றாரு. நல்லதா? பார்த்தா அப்படி ஒண்ணும் தெரியல சிஸ்டர். எல்லாமே நன்மைக்கே சிஸ்டர், அவ்வளவுதான். வாவா சொல்லிட்டாரு ஒரே வார்த்தையா. பிரஜையானா அவனும் நன்மைக்குதான். அதுவும் சொல்றாரு, எல்லாமே நல்லதுக்கு தான்ட்டாரு. ஞானம் புரியலையா, அதுவும் நல்லதுக்கு தான். ஞானம் புரியுதா, அதுவும் நல்லதுக்கு தான் அப்படின்றாரு. எனக்கு ஒரு டவுட், ஒரு வானிலை பாவம் சொல்லியிருந்தாரு. என்னன்னா, இங்க பாரு குழந்தை, எனக்கு பாவம் பிடிச்சிருக்கு. ஆமா, எனக்கு டிராமா பிடிச்சிருக்கு, உனக்கும் பிடிக்கணும். எனக்கு இந்த பார்ட் பிடிச்சிருக்குன்னா உனக்கும் பிடிக்கணும். இயற்கை இப்படி இருக்குன்னா எனக்கு பிடிச்சிருக்குன்னா, ஏன்னா அப்பாவுக்கு பிடிச்சா குழந்தைக்கும் பிடிக்கணும்ல அப்படின்றாரு.
ஆமா. நீங்க பாரு குழந்தை, எனக்கு டிராமா பிடிச்சிருக்கு. நீ என் உண்மையான குழந்தை, உனக்கும் இந்த டிராமா பிடிக்கணும். பிடிச்சிருக்கணுமே அது இந்நேரத்துக்கு அப்படின்னுவாரு. அது பிடிக்கணுமான்னு கேள்வியில அவரு ஆஹா, கேட்கல. பிடிச்சிருக்கு அப்படின்னா அங்கேயும் பிடிச்சிருக்குன்னு ஆஞ்சின்னு எதுக்கு ஒரு வார்த்தை வச்சிருக்காரு? ஆஹா, சரி எதுவுமே நம்மளால பேச முடியாது. கண்டிப்பா. நம்ம என்னதான் சிஸ்டர் சில விஷயம் நமக்கு பிடிக்கலனாலும் வாழ்க்கையில நடக்கக்கூடிய விஷயங்கள் அந்த ஆண் மனசுல பரமாத்மாவோட அன்பு பதிஞ்சிடுச்சு. அவ்வளோதான். ஓகேங்களா? அது ஆமா. நம்மளால ரைட்டுனா ரைட்டு, லெஃப்ட்னா லெஃப்ட். ஆமா. அந்த வெள்ளை காக்கா பறக்குதான் ஆஞ்சி. கருப்பு காக்கா பறக்குதான் ஆஞ்சி. ஏன் எதுக்குன்னு கேள்வி கேட்கக்கூடாது. ஏன்னா அவரு ஆமா. கடவுள். அவ்வளவுதான். ஆமா. படிங்க. பரமாத்மாவின் கட்டளையே சாசனம். அவ்வளோதான். கண்டிப்பா. ஓகே. பக்தி மார்க்கத்தின் தீர்த்த யாத்திரை என்றாலே கீழே இறங்குதல், தமோ பிரதானம் ஆகுதல் என்று பொருளாகும். உங்களுடையது மிக பெரியதிலும் பெரிய யாத்திரையாகும். நீங்கள் பதீத்த உலகத்திலிருந்து பாவனமான உலகத்திற்கு செல்கிறீர்கள். இந்த குழந்தைகளுக்கு சிறிதாவது சிவ பாபாவை நினைவுபடுத்துங்கள். சிவ பாபாவின் பெயர் நினைவிருக்கிறதா? சிறிதளவாவது கேட்டாலாவது சொர்க்கத்திற்கு வருவார்கள். இந்த பலன் நிச்சயம் கிடைக்கும். மற்றபடி படிப்பினால்தான் பதவி கிடைக்கும். அதில் நிறைய வித்தியாசம் இருக்கிறது. உயர்ந்ததிலும் உயர்ந்தது, குறைந்ததிலும் குறைந்தது. இரவு பகல் வித்தியாசம் இருக்கிறது. குறைந்ததும் குறைந்தது கலியுகங்களா? ஆமா சிஸ்டர். ஓகே, ஓகே. பிரதம மந்திரி எங்கே? வேலைக்காரன் எங்கே? ராஜ்யத்தில் வரிசை கிரமம் இருக்கிறது அல்லவா? சொர்க்கத்தில் கூட ராஜ்யம் இருக்கும். ஆனால் அங்கே பாவ ஆத்மாக்கள், அழுக்கானவர்கள், விகாரிகள் இருக்க மாட்டார்கள். அதுவே நிர்விகார உலகம் ஆகும். தாங்கள் இந்த லக்ஷ்மி நாராயணன் போல நிச்சயம் மாறுவோம் என நீங்கள் கூறுகிறீர்கள். நீங்கள் கையை உயர்த்துவதை பார்த்து வயதானவர்களும் கையை தூக்குகிறார்கள். எதையும் புரிந்து கொள்வதில்லை. சிஸ்டர் உண்மையிலே வெகுளியா இருக்காங்க. நான் பாத்திருக்கேன் அந்த மாதிரி ஒரு சில பாத்தீங்களா? வெகுளி. ஆமா, சொன்ன சொல்ல மாதிரி. தெரியாது. ஆமா ஆமா ஆமா. சரி வந்துட்டு போட்டு என்ன பண்ண முடியும்? அவங்களும் டிராமால இருக்காங்க. சொன்னாலும் அவங்க புரிஞ்சுக்கணும். அதான் பாபா சொல்றாரு, வரிசை கிரமமா இருக்காங்க அப்படின்றாரு. அவ்வளவுதான் சிஸ்டர். இருப்பினும் பாபாவிடம் வந்திருக்கிறார்கள் என்றால் சொர்க்கத்திற்கு போவார்கள். அவ்வளவுதான், சொர்க்கத்துக்கு தான் போக முடியும். ராஜாவால முடியாது. அதான் சொல்லுவோம் இல்லைங்களா, இன்னுமே கைலாசத்துக்கு தான் கூண்டோடடா அப்படின்னுவாங்க கலியுகத்துல கூட. அப்போ புரியல, இப்போ புரியுது. அவ்வளவுதான் சிஸ்டர், இப்ப புரியுது. என்னமே சிவனை வந்து வணங்க கூடாதுன்னு வீட்டை வச்சு. எனக்கு அப்ப புரியல, இப்ப புரியுது. இல்ல 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 இல்ல, அவர் சொல்றதே அழிவுதானே. ஆமா ஆமா, அழிவுக்கான பாதையை தானே அவரு, விச் மீன் கெட்டதை தானே சிஸ்டர் அடிக்கிறார். ஆமா ஆமா, அது பக்தி மார்க்கத்துல அப்படி எழுதி வச்சிட்டாங்க. உண்மையும் அதுதான். அனைவரும் இவ்வாறு மாற மாட்டார்கள், பிரஜையாகவும் மாறுவார்கள். நான் ஏழை பங்காளன் என பாபா கூறுகிறார். எனவே பாபா ஏழை குழந்தைகளை பார்த்து மகிழ்ச்சி அடைகிறார். எவ்வளவு பெரிய பணக்காரர்களாக கோடீஸ்வரர்களாக இருந்தாலும் அவர்களை விட இவர்கள் 21 பிறவிகளுக்கு உயர்ந்த பதவி அடைகிறார்கள். இதுவும் நல்லதே. வயதான பெண்கள் வருவதை பார்த்தால் பாபாவிற்கு மகிழ்ச்சி ஏற்படுகிறது. கிருஷ்ணபுரி பாத்தீங்களா? நம்மளாம் எப்படி யோசிப்போம், ஃபுல்லா ரிச் மேன், யங் கைஸ், பொதுவா அப்படிதானே. அதான் ஏழை பங்காளன்னு ஒரே வார்த்தையை சொல்லிட்டாரே. ஆனா பாபா வந்து இதுதான் பிடிச்சிருக்கான். நமக்கெல்லாம் எது பிடிக்கலையோ அதுதான் பாபாக்கு பிடிக்கும். நமக்கெல்லாம் எது பிடிச்சிருக்கோ அது பாபாக்கு பிடிக்காது. கொஞ்சம் சேர்க்கை அந்த மாதிரி. நம்ம நாளடைவுல பாபா மாதிரி மாறிடுவோம் நிச்சயமா. ஸோ வயதான பெண்களை பார்த்தா மகிழ்ச்சி ஏற்படுதுன்றார் பாபா. கிருஷ்ணபுரிக்கு போவார்கள் அல்லவா? இது ராவணபுரி ஆகும். யார் நன்றாக படிக்கிறார்களோ அவர்கள் கிருஷ்ணரை மடியில் வைத்து தாளாட்டுவார்கள். பிரஜைகள் உள்ளே வர முடியாது. அவர்கள் எப்பொழுதாவது தரிசிப்பார்கள். போப் போன்றவர் ஜன்னல் வழியாக காட்சி கொடுக்கும் பொழுது லட்சக்கணக்கானவர்கள் ஒன்று சேர்ந்து தரிசனம் செய்வதற்காக கூடுகிறார்கள். ஆனால் அவரை நாம் என்ன தரிசிப்பது? எப்போதும் தூய்மையாக இருப்பவர் ஒரே ஒரு தந்தையே. அவரே வந்து தூய்மையாக மாற்றுகிறார். முழு உலகத்தையும் சதோ பிரதானமாக மாற்றுகிறார். அங்கே இந்த 5 பூதங்கள் இருக்காது. 5 தத்துவங்களும் சதோ பிரதானமாகிவிடும்.
உங்களுக்கு அடிமையாகி விடுகிறது. அதாவது 5 பூதம் இருக்காது, ஆனால் 5 தத்துவமும் சதோ பிரதானமாக தூய்மையாக மாறிடும்ன்றாரு. உங்களுக்கு அடிமையாக இருக்கும்ன்றாரு. ஒருபொழுதும் இவ்வாறு நஷ்டத்தை ஏற்படுத்தும் அளவிற்கு வெயில் இருக்காது. 5 தத்துவங்களும் முறைப்படி இயங்குகிறது. அகால மரணம் கிடையாது. இப்பொழுது நீங்கள் சொர்க்கத்திற்கு செல்கிறீர்கள் என்றார். நரகத்திலிருந்து புத்தி யோகத்தை எடுக்க வேண்டும். புதிய கட்டிடம் கட்டுகிறார்கள் என்றால் புத்தி பழையதிலிருந்து விலகி போகிறது. புதியதன் பக்கம் புத்தி செல்கிறது அல்லவா? அவ்வாறே இது எல்லையற்ற விஷயமாகும். புது உலகம் ஸ்தாபனையாகி கொண்டிருக்கிறது. பழைய உலகம் அழிந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் புது கட்டுற சென்டர் கூட சிஸ்டர், இப்ப பாபா வீட்டுல பாத்தீங்கன்னா புது சென்டர் நீங்க கூட பாத்துருப்பீங்க இல்லையா? அங்க இருக்க சரண்டர் சிஸ்டர் பிரதரே சொல்றாங்க, 30 வருஷம் முன்னாடி கட்டின வீடெல்லாம் கூட இன்னமும் ஸ்ட்ராங்கா இருக்குங்களா? ஆமா ஆமா ஆமா, இப்போ சரியில்லைங்க சிஸ்டர். ஆமா, அது உண்மைதான். குவாலிட்டி இல்ல. அப்படி அது வீடு விடுதான் செவுத்துல. வீடே அப்படிதான் சிஸ்டர். இங்க பக்கத்துல கூட எங்களுக்கு தெரிஞ்சவங்க, அவங்க வீடு கூட இப்போ கட்டி ஒரு 2 வருஷம் தான் இருக்கும், விரிசல் விட ஆரம்பிச்சிருச்சு. சோ இப்ப எதுக்கு சிஸ்டர் இங்க இருக்கணும் எனக்கு புரியல. அதாவது அது கண்ணுக்கு எதிரே தெரியுது நல்லா. அப்புறமேட்டு நேத்து உங்களுக்கு நான் ஒரு வீடியோ அனுப்பிச்சல, அந்த வீடோட பாபா குழந்தையோட வீடு தான். இப்ப ஒரு மீட்டிங் வர்றது இல்ல, அவர் வந்து பெங்களூர்ல இருக்காரு. தமிழ் தான் அந்த ஆத்மா. அந்த பிரதர் வந்து பாத்தீங்க அப்படின்னா கட்டுறதுக்கு 1.5 கோடிங் சிஸ்டர். நிலம் வந்து 1.5 கோடி. இன்டீரியர் டிசைன்ஸ் கொஞ்சம் லைட்டா ஸ்விம்மிங் பூலு, அப்புறம் இந்த நான் உங்களுக்கு அமிச்சிருந்தல அந்த பாபாவோட லைட்டு, பாபாவோட ரூம் மேல 5 ரெஸ்ட் ரூம் இருக்கா வித் கார் பார்க்கிங். இதெல்லாம் சரி 4 crores சிஸ்டர். ஓகேங்களா? 4 crores. ஓகேங்களா? அந்த வீடு வந்து 4 crores. அந்த பிரதர் ரொம்ப நாள் கழிச்சு நேத்து கால் பண்ணி என்கிட்ட பேசும்பொழுது, ஒழுங்கா முரளியே படிக்கிறது இல்லையா, ஃபுல்லா அந்த வீட்டு இந்த யோகா பண்ண முடியலையா, 1 month தான் பண்ணணும் சிஸ்டர். கொஞ்சம் இந்த வீட்டு வேலை எல்லாம் முடிச்சுட்டு நான் மீட்டிங் வரேன். அப்ப அவர் என்ன சொன்னாருன்னா, சிஸ்டர் இப்பெல்லாம் முடியலைங்க சிஸ்டர் அப்படின்றாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, இவ்வளவு பணம் கொடுத்து நாங்க கட்டுறோம், ஆனா ஒரு சாட்டிஸ்பிகேஷனே இல்ல, ஆளுங்க ஏமாத்துறாங்க அப்படின்றாங்க. பொருள் எல்லாமே குவாலிட்டி இல்லைங்களா சிஸ்டர்? வெளியில இருந்து பார்க்கதான் அழகா இருக்கான், ஆனா அதோட குவாலிட்டி ரொம்ப கம்மியா இருக்கான். இப்பெல்லாம் வந்து இன்ஜினியர்ஸ் வந்து நிறைய ஃப்ராடு தானே பண்றாங்களாம். ஒழுங்கா கட்ட மாட்டேங்கிறாங்களாம் வீடு. அதே மாதிரிதான் அப்ப பாபாவோட வீடுமே விரிசல் விடுது. அது இப்ப தெரிஞ்சிச்சு சிஸ்டர். அதாவது வந்து ஒரு மனுஷனுக்கு தேவையே வீடுதாங்க சிஸ்டர். அதுவே உருப்படியா அமைய மாட்டேங்குது. இப்ப புதுசா கட்டின அப்புறம் எப்படி சிஸ்டர் இந்த உலகத்துல வாழ முடியும்? நீங்களே சொல்லுங்க. அது சிரமம் தான், ரொம்ப சிரமம் தான். ஏமாத்துறாங்க. சாப்பாடு போல பாய்சனா எல்லாம் பிளாஸ்டிக் அரிசியா இப்ப சாப்பிடுறதெல்லாம். ஒன்னும் நம்மளால வந்து யூகிக்கவே முடியலைங்க சிஸ்டர். அந்த அளவுக்கு நிறைய விஷயம் கலப்படம் ஆயிட்டு இருக்கு. இல்ல உண்மைதான். ஃப்ரூட்ஸ் கூட வந்து ஆப்பிள் எல்லாம் மெழுகு வைக்கிறது, அது ஒரு சிலதெல்லாம் பண்றாங்க. நான் ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்கி பார்க்கும்பொழுது ஒரு சிலதெல்லாம் சும்மா டெஸ்ட் பண்ணலான்னு பண்ணும்பொழுதே உண்மையா அப்படிதான் மெழுகுலாம் இருக்கு ஆப்பிள்ல. அது ஃபுல்லா தோல்லாம் எடுத்துட்டு அப்புறம் சாப்பிட்றதா இருக்கு. பிகேஸ்கே இந்த நிலைமை வர வர இப்படி ஆயிட்டு இருக்கு. அதனால சொல்றதுக்கு இல்ல, வாழ்றதுக்கு தகுதி இல்ல, அதான் கிளம்பணும் அப்படின்றது. வாழ்றதுக்கு தகுதி இல்ல. ஏன்னா வந்து லாஸ்ட் உலகம் எல்லாம் முடிய போடுது, அவ்வளவுதான் சிஸ்டர். அது வாழ்றதுக்கு ஒரு மனுஷனுக்கு என்ன தேவை? வீடு தேவை. அதுவும் ஒழுங்கா கோடி கணக்குல கட்டினாலும் அமையறது இல்ல. செகண்ட் ஏதோ பாபா குழந்தைங்கன்னா ஒரு 50% அமையும், அவ்வளவுதான். 100லாம் அமையாது. செகண்ட் சாப்பாடு ஏதோ போகு வச்சுட்டு சாப்பிடறதுனால பிகேவோட வாழ்க்கை போயிட்டு இருக்கு. எத்தனை நாள் இப்படி இருந்துட்டே இருக்கிறது இந்த உலகம்? பாவம். ரெடி பண்ணிட்டாரு பாபா, அங்க வந்துருங்கன்றாரு. அதனால பாருங்க சிஸ்டர், 30 வருஷம் முன்னாடி கட்டின வீடு நல்லா இருக்கா? சரி, ஏன் அந்த கோயில்லாம் எவ்வளவு நாள் ஆச்சு, ஏன் சூப்பரா இருக்கு, இன்னமும் நல்லா இருக்கு? ஆமா, இது வீடு சிவன் கோவில் மட்டும்தான் அப்ப கட்டின கோவில். இப்ப கட்டின கோவில்லாம் கேரண்டி கொடுக்க முடியாது. இப்ப கட்டின கோயில்லாம் சிவன் கோயிலே இல்லைங்க சிஸ்டர், காமெடியா கட்டிட்டு இருக்காங்க. அப்ப கட்டின அந்த பழைய காலத்து கோயில் தான் பிகே. நிச்சயமா. ஆமா, இப்ப அப்ப கட்டின கோவில்ஸ் எல்லாம் அது உள்ள போனாலே அவ்வளோ சில்லுன்னு இருக்கு, அவ்வளோ ஒரு எப்படி ஒரு வைப்ரேஷனா இருக்கு. பாருங்க சிஸ்டர், பாபாவோட கோயிலுக்கு எல்லாம் போனா வந்து அந்த ஆமா சிஸ்டர், ஜில்லுன்னு இருக்குல்ல, அந்த பளிங்கு கலை ஏதோ சொல்லுவாங்க. எல்லாமே வாட்ச் பண்ண. ஆமா, இதை விட என்ன சிஸ்டர் வேணும்? ஆமா, சொன்ன மாதிரி அந்த மாதிரி இருக்கணும். அது கிடையாது, இப்ப தெரிஞ்சு போச்சு. அப்போ அதுக்கு தகுந்த மாதிரிதான் நம்ம நடந்துட்டு கிளம்புறதுக்கு தான் வழியை பார்க்கணும். அவ்வளவுதான் சிஸ்டர். இதுக்கு மேல வந்து எல்லாம் ஏமாத்துறாங்க. மக்கள் வந்து நல்ல காசு சம்பாதிக்கிறானுங்க. அதாவது இப்ப நீங்க ஒரு எலக்ட்ரிஷியனை கூப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது ஒண்ணுமே இருக்காது, சிம்பிளான வேலைதான். அதுக்கு அது இதுன்னு சொல்லி உங்ககிட்ட 3000 வாங்கிடுவானுங்க.
தெரியுங்களா? ஆமா ஆமா ஒண்ணு சிஸ்டர். ஒண்ணுமே ஆமா, இங்க வீட்டு பக்கத்துல கூட பெயிண்ட் அடிக்கிறாங்க. அந்த ஓனர் கேக்குறாரு, என்னப்பா உட்காந்துட்டு இருக்கிறீங்கன்னு. வெயில் அடிக்குதுங்க சார், எப்படி சார் பெயிண்ட் அடிக்கிறது அப்படின்றாங்க. சிரிப்பா சோ இருந்துச்சு. நான் எனக்கு மொட்டை இதெல்லாம் மாடியில பார்த்து சிரிச்சிட்டு இருந்தேன். என்னப்பா என்னப்பா அப்படின்னு சிரிச்சிட்டு இருக்கேன். அவர் சொல்றாரு இந்த மாதிரி, வெயில் அடிக்குது சார், எப்படி சார் அடிக்கிறது, கொஞ்ச நேரம் ஒரு 3 மணிக்கு 4 மணிக்கு அடிக்கிறோம் அப்படின்னு. இதுக்கு தான் காசு ஆனா கொடுத்தனான்னு ஓனருக்கு கால் பண்ணி திட்டிக்கிட்டு இருந்தாரு அவர். so அதனால இந்த மாதிரி எல்லாம் இதுதான் கலியுகம். வேற என்ன இதுக்கு மேல? பிரம்ம பாபா இருக்கும் பொழுது கூட நல்லா இருந்துச்சு. சொன்ன நம்ம மாதிரி. அம்மாங்க ஆமா இருக்கும் போதே நல்லா இருந்துச்சு. பிரம்ம பாபால இன்னும் ஓல்டிங் சிஸ்டர். நமக்குலாம் கொள்ளு தாத்தா வருவாரு. கொள்ளு தாத்தாக்கும் கொள்ளு தாத்தா பிரம்ம பாபா நமக்கு. ஆமா தகுதி சொல்லுவாங்கல்ல, இந்த இடத்துக்கு போவாதீங்க, டேஞ்சர் பாயிண்ட் XXX. ஆமா அந்த மாதிரி வாழ தகுதி இல்லாத இடம். அதனால ஏதாவது இருக்கிற எனக்கு தெரியும் சிஸ்டர், 5 வருஷம் தான் சிஸ்டர் இந்த உலகம் இருக்கும். அதுக்கு மேல இருக்க வாய்ப்பு இல்ல. இந்த குரூப்ல இருக்கவங்க எல்லாருமே 5 வருஷத்துக்குள்ள கர்மாத்திட்டாங்கப்பா. 5 வருஷம் கழிச்சு நல்ல யோகா வாழணும். பண்ணிக்கிட்டே இருங்க. முடியுதோ முடியலையோ உட்காந்து பாவான்னு உட்காந்துருங்க, அவ்வளவுதான். அவ்வளவுதான் சிஸ்டர். ஏன்னா 5 வருஷத்துக்கு மேல எல்லாம் நம்ம இந்த உலகத்துல இருக்கணும்னு அவசியம் எனக்கு கிடையாது. ஆமா, நான் பர்சனலா இப்ப ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்னு தோணும். இப்ப சிஸ்டருக்கு ஒண்ணு தோணும், அவ்வளவுதான் சிஸ்டர். குழுவுல இல்ல இருக்கவங்களுக்கு ஒண்ணு சிஸ்டர், தோணும். 5 அந்த வருஷம் மாதிரி கழிச்சு இருக்காதீங்க சிஸ்டர். வாழ முடியாது, ரொம்ப கஷ்டம் சிஸ்டர். தேவையில்லை. நமக்கு தலையெழுத்தா என்ன? இவ்வளவு கஷ்டப்பட்டு முயற்சி பண்ணி நம்ம உயிரோட இருக்கிறதுக்கு நம்ம வரல. சாகறதுக்கு தான் நீங்க வந்திருக்கீங்கன்னு அவ்யக்தவாணியில வாவ ஆமா சொல்லியிருக்காரு. நீங்க ஆமா வந்ததே கண்டிப்பா. சாகறதுக்கு தான். ஆமா அதெல்லாம் எதுவுமே பிரயோஜனம் இல்லாத உலகம், தேவையில்லாத வேலை நமக்கு இதெல்லாம். அதுவும் இல்லாம இப்ப கள்ள தொடர்பு அதிகமாயிடுச்சு தெரியுங்களா? நிச்சயமா. ஆமா ஆமா அதெல்லாம் எனக்கு ஒண்ணுமே பண்ண முடியாதுங்க சிஸ்டர். எங்க பார்த்தாலும் பிரச்சனை, காமம் தான் ரொம்பவே வஸ்ட். ஏதோ நம்ம அம்மா அப்பாக்காகவோ, நம்ம குழந்தைங்களுக்காகவோ, நம்ம வீட்டுல இருக்கவங்களுக்காகவும், நம்மளோட வாழ்க்கை உயரத்துக்காகவோ ஒரு கொஞ்ச நாள் வாழ்ந்துட்டு 4 பேர்கிட்ட நல்ல பேர் எடுத்துட்டு கொஞ்சம் சம்பாரிச்சுட்டு பாபா வீட்டுக்கு போயிட்டு கொஞ்சம் சேவை செஞ்சுட்டு அதிகமா மனசா சேவை செஞ்சுட்டு 108க்கு போகணும். அவ்வளவுதான் சிஸ்டர். திஸ் இஸ் அல்டிமேட் பாயிண்ட். ஆமா கண்டிப்பா. ஏன்னா இதுதான் தேவையில்லாத விஷயம். இவ்வளவு விஷயம் இருக்குது இந்த உலகத்துல. நல்லா இருந்தா கூட வாழலாம் சிஸ்டர், நல்லா இருந்தா கூட வாழலாம். இங்க நல்லாவே இல்ல, அப்ப எதுக்கு நம்ம வாழணும்? கண்டிப்பா முடியாது. அதுக்குதான் பாபா என்ன பண்ணிட்டாரு, பிகேஸ்க்கெல்லாம் ஒரு உலகத்தை உருவாக்கிட்டாரு. இதுல எல்லாம் பிகேஸ் எல்லாம் வாழ முடியாது. என் குழந்தைங்கள அழகா நான் ஒரு உலகத்துக்கு அனுப்பிட்டு மற்றவங்களெல்லாம் நான் பரந்தாமத்துல என் கூட வச்சுக்கிறேன் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாரு. சிஸ்டர், உலக அழியறதுக்கு ஒரு நாள் முன்னாடி வரைக்கும் நம்ம உயிரோட இருக்கலாம். அப்போ உங்களுக்கு தெரியுமா, 2 சிஸ்டருங்க ரூட் கேனல் பண்ணாங்க. வேண்டாம் பேர் சொல்ல விரும்பல. 2 சிஸ்டர். ஒரு சிஸ்டருக்கு முன்னாடி ரூட் கேனல், இன்னொரு அவங்க என்ன சொன்னாங்க, பல்லு வலிக்கு பல்லு என்ன இல்ல, பல்லு டோப்பா பல்லு வச்சா கூட என்ன சொன்னாங்க, இருக்குது 5 வருஷம். எப்படி? ஆமா அந்த செகண்ட் கூட. ஆமா அது டாக்டர்கிட்ட இத்தனைக்கும் கேட்டாங்க, இது ஒரு 5-6 வருஷத்துக்கு வருமாங்க அப்படின்னு. அது 15 வருஷத்துக்கே வருங்க அப்படின்னு டாக்டர் சொன்னாங்க. இது போதும், அதுக்குள்ள நான் சரீரத்தை விட்டுருவேன்னு வீட்டுக்கு வந்தாங்க தைரியமா. அப்படி இருக்கணும். ஆமா, சொத்த பல்லா கேவிட்டியா அடிச்சிருங்க, போங்க டாக்டர்கிட்ட போங்க. இருக்க போது 5 வருஷம். அவ்வளவுதான், சந்தோஷமா இருக்கணும், பாபா கூட இருக்கணும், அது மெயின். படிங்க சிஸ்டர். ரொம்ப சூப்பரா இருக்கு இன்னைக்கு செஷன். கண்டிப்பா. பழைய உலகம் அழிந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் புது உலகம் சொர்க்கத்தை உருவாக்கக்கூடியவர்கள். நீங்கள் மிகவும் நல்ல கைவினையர்கள். உங்களுக்காக சொர்க்கத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறீர்கள். எவ்வளவு பெரிய நல்ல கைவினையர்கள். நினைவு யாத்திரையினால் புது உலகத்தை உருவாக்குகிறீர்கள். நீங்கள் குப்த வேஷத்தில் உங்களுடைய சொர்க்கத்தை உருவாக்குகிறீர்கள். நாம் இந்த பழைய உடலை விட்டு சொர்க்கத்தில் சென்று வசிப்போம் என அறிகிறீர்கள். அப்படியென்றால் எல்லையற்ற தந்தையை மறக்க கூடாது. இப்பொழுது நீங்கள் சொர்க்கத்திற்கு செல்வதற்காக படித்து கொண்டிருக்கிறீர்கள். தங்களின் ராஜ்யத்தை உருவாக்குவதற்காக முயற்சி செய்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த பாபா என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒருத்த இறந்துட்டான்ப்பா, அவன் சொர்க்கத்துக்கு போயிட்டான். அப்ப சிவன் நம்ம கிட்ட சொல்றதே இறக்கத்துக்கு தான் சிஸ்டர். அதுவே நமக்கு புரியல. இப்போ நீங்க பாத்துருக்கீங்களா, தாத்தாங்க அவரு சொர்க்கத்துக்கு போயிட்டாரு, ஆனா இறந்துருப்பாரு. ஆமா, நம்மள இறக்கதான் சிஸ்டர் பாபா சொல்றாரு. வீக்கே ஆனதே எதுக்குன்னா மரணத்துக்காக தான், வேற எதுக்காகவும் கிடையாது. கொஞ்சம் டேஸ் இறக்குறதுக்கு தான். அந்த இறக்குற வரைக்கும் பாவத்தை அழிச்சுக்கோங்க, புண்ணியத்தை சேர்த்துக்கோங்க, சந்தோஷமா என் கூட வாழ்ந்துக்கோங்க. இதுதான் இந்த 3 கான்செப்ட் வச்சுட்டாரு நடுவுல. உங்களுக்கு எந்த கஷ்டம் வந்தாலும், அழுக வந்தாலும், நல்லது நடந்தாலும், கெட்டது நடந்தாலும் எல்லாமே ட்ராமா. அவ்வளவுதான். அந்த மன தைரியத்தை வாணி மூலியமா, யோகா மூலியமா நீ எடுத்துக்கோ. ஆனா நீ வந்ததே எதுக்கு? மரணத்தை முத்தமிடுவதற்காக. ஒரு குரான்ல ஒரு வார்த்தை எழுதி இருக்காங்க ஆக்சுவலா.
எதுக்கு நீ பிகே வான அவ்யக்த வாணிய பாபா கேக்குற, அப்படியே கேக்குற 90s முரளில. நீ நீ எதுக்கு இங்க வந்திருக்க, எதுக்கு வந்திருக்க, மரணத்துக்காக வந்திருக்க, சாகறதுக்கு ரெடியான்னு கேக்குறாரு மைக்ல. எப்படி இருக்கும்? பாவத்தை அழிச்சியான்னு கேட்பாரு. ஆமா, அழிச்சிட்டு கிளம்புறியா இல்லைன்னா தண்டனை. உம் ஓகே, இந்த ராவணனின் ராஜ்யம் அழிய போகிறது. எனவே உள்ளுக்குள் எவ்வளவு மகிழ்ச்சி ஏற்பட வேண்டும். நாம் இந்த சொர்க்கத்தை பல முறை உருவாக்கி இருக்கிறோம், ராஜ்யத்தை அடைந்திருக்கிறோம், பிறகு இழந்தும் இருக்கிறோம். இதையும் நினைவு செய்வதால் மிகவும் நல்லது. நாம் சொர்க்கத்திற்கு அதிபதியாக இருந்தோம். பாபா நம்மை இவ்வாறு மாற்றினார். பாபாவை நினைவு செய்தால் உங்களுடைய பாவங்கள் விலகி போகும். எவ்வளவு எளிய முறையில் நீங்கள் சொர்க்கத்தை ஸ்தாபனை செய்து கொண்டிருக்கிறீர்கள். பழைய உலகத்தை அழிப்பதற்காக எவ்வளவு பொருட்கள் உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். இயற்கையின் ஆபத்துக்கள், ஏவுகணைகள் போன்றவைகள் பழைய உலகத்தை அழிக்கும். இப்பொழுது உங்களுக்கு சிரேஷ்டமான வழி காண்பிப்பதற்காகவும் சிரேஷ்டமான சொர்க்கத்தை ஸ்தாபனை செய்வதற்காகவும் பாபா வந்திருக்கிறார். பல முறை நீங்கள் ஸ்தாபனை செய்திருக்கிறீர்கள் என்று புத்தியில் நினைவிருக்க வேண்டும். ராஜ்யத்தை அடைந்துள்ளீர்கள், இழந்தும் உள்ளீர்கள். இது புத்தியில் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். பிறருக்கும் கூறிக்கொண்டே இருக்க வேண்டும். உலகில் விஷயங்களில் நேரத்தை வீணாக்காதீர்கள். தந்தையை நினைவு செய்யுங்கள். சுயதரிசன சக்கரதாரி ஆகுங்கள். இங்கே குழந்தைகள் நன்கு கேட்டு பிறகு மற்றவர்களுக்கு கூற வேண்டும். பாபா என கூறினார் என நினைவு செய்ய வேண்டும். சிவ பாபா மற்றும் சொத்தை, ஆஸ்தியை நிச்சயமாக நினைக்க வேண்டும். பாபா உள்ளங்கையில் சொர்க்கத்தை எடுத்து வந்துள்ளார். தூய்மையாக மாற வேண்டும். தூய்மையாக மாறவில்லை என்றால் தண்டனை அடைய வேண்டியிருக்கும். பதவி குறைந்து போகும். சொர்க்கத்தில் உயர்ந்த பதவி அடைய வேண்டும் என்றால் நன்கு தாரணை செய்யுங்கள். பாபா மிகவும் எளிய வழியை காண்பிக்கிறார். நல்லது. தாரணைக்கான முக்கிய சாரம்: பாபா சொல்வதை நன்கு கேட்டு பிறகு கூற வேண்டும். உலகிய விஷயங்களில் தங்களின் நேரத்தை இழக்க கூடாது. பாபாவின் நினைவில் கண்களை மூடிக்கொண்டு அமர வேண்டாம். ஸ்ரீ கிருஷ்ணரின் ராஜ்யத்தில் வருவதற்காக படிப்பை நன்கு படிக்க வேண்டும். ஸோ பாபாவோட நினைவில் அமரும் பொழுது கண்களை திறந்து பாபான்னு நினைவு செய்யுங்க. உலகிய விஷயங்களில் நேரத்தை வீணாக்காதீங்க. பாபா கிட்ட என்ன கேட்டிங்களோ அது மற்ற பிகேஸ்க்கும் சொல்லிக் கொடுக்கணுன்றாரு பாபா. வரதானம். நான் படிக்கிறேன் சிஸ்டர். மனம் புத்தியை சச்சரவுகளிலிருந்து விலக்கி தந்தையின் சந்திப்பு விழாவினை கொண்டாடுபவராக, தொல்லை இல்லாதவராக சில குழந்தைகள் இந்த தொல்லையெல்லாம் நீங்கிய பிறகு எனது மனோநிலை மற்றும் சேவையாகவும் நன்றாக இருக்கும் என நினைக்கின்றனர். ஆனால் தொல்லையாவும் மலை போன்றது. மலை ஒரு பொழுதும் நகராது. ஆகவே தொல்லையிலிருந்து தனது மனம் புத்தியை விலக்கி கொள்ளுங்கள். பறவையாகி மலையை கடந்து மேல் நோக்கி பறந்து செல்லுங்கள். அப்பொழுது மலையும் உங்களுக்கு சுலபமாக அனுபவமாகும். தொலைமிகு உலகில் தொல்லைகள் வந்தே தீரும். நீங்கள் விலகி இருந்தால் சந்திப்பின் விழாவினை கொண்டாடுவீர்கள். சிஸ்டர், இப்ப நம்ம என்ன பேசுறோமோ அதான் சிஸ்டர் வரதானம். அதாவது இது ஏன் அப்படி நடக்குது, அது ஏன் அப்படி நடக்குதுன்னு வந்து கேள்வி கேட்காதீங்க. எதுலயுமே மாட்டிக்காதீங்க, பறந்து போயிருங்க. எதுலயுமே இந்த பிரச்சனையை முடிச்சுட்டு அதுக்கு போலாம், அதை முடிச்சுட்டு இதுக்கு போலாம்லாம் கிடையாது. எங்க போனாலும் ஒரு பிரச்சனை இருக்குன்னு சிஸ்டர். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. எனக்கு இந்த உலகத்துல உலகன்ற பாருங்க, எனக்கு இந்த தமிழ்நாட்டுல நான் ஃபர்ஸ்ட் சென்னையில இருந்தேன், சேலம்ல இருந்தேன், அங்க இருந்து இங்க இருந்தேன். எங்க அப்பாவுக்கு டிரான்ஸ்பர் ஆச்சு, ராசிபுரம், நாமக்கல், அங்க ஃபுல்லாவே வெயில் தானே. மோஸ்டா தமிழ்நாடு ஃபுல்லா வெயில். அப்போ நான் ஊட்டிக்கு போகணும்னு ரொம்ப ஆசை. ஆனா ஊட்டில போனதுக்கு அப்புறம் தான் தெரியுது, நானே அங்க இருந்து வந்துட்டேங்க சிஸ்டர். ஊட்டியே வேணும்னா அவ்வளவு மழை, அவ்வளவு குளிர். நம்மளால ஒரு லைஃபே அங்க இருக்க முடியாது கொஞ்ச நாளைக்கு மேல. அப்ப பாருங்க, அது எனக்கு துக்கம் தான். ஆனா புரியுதுங்களா? ஆமா ஆமா ஆமா, கண்டிப்பா. அங்க போனீங்கன்னா நீங்க ஜாலியா தான் இருக்கலாம். அதுல எல்லாம் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஊட்டி இஸ் வெரி சூப்பரான பிளேஸ் தான். ஆனா அங்க இருக்கக்கூடிய குளிரை நீங்க தாங்கிக்கணும்.
அது வந்து உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும். அதெல்லாம் நல்லாவே இருக்காது. பீரியட்ஸ் ஆகுற டைம்ல துணி காய வைக்க முடியாது. சின்ன குழந்தைங்கள பாத்துக்க முடியாது. அப்போ இங்கன்னா அப்படி கிடையாது. ஹில்ஸ்னா அது ஒரு அட்வான்டேஜ், டிஸ்அட்வான்டேஜ். பிளெயின்ஸ்னா அது ஒரு அட்வான்டேஜ், டிஸ்அட்வான்டேஜ். எங்க போனாலும் தொல்லை இருந்துட்டே தான் இருக்கும். அது இது பிரச்சனை, அந்த பிரச்சனை. தொல்லை இருக்கிறதுக்கு பேர் தானே சிஸ்டர் கலியுகம். தொல்லையே இருக்கக்கூடாதுன்னா அப்ப எப்படி அது நம்ம என்ன நினைக்கிறோம்? இது ஜாலியா இருக்கணும் அப்படிலாம் கிடையாது. எல்லாத்துலயும் ஒரு பிளஸ் இருக்கு, ஒரு மைனஸ் இருக்கு. அதுதான் கண்டிப்பா. பாபா சொல்றாரு. ஆமா ஆமா. ஸ்லோகன்: இந்த மாபெரும் நாடக மேடையில் கதாநாயகனாக நடிப்பவரே சதாநாயகன் ஆவார். அவரு நம்ம இந்த ஒரு பிறவிக்குதான் இந்த விஜய், இந்த ரஜினி எல்லாம் ஹீரோ. அவரு ஆமா. சிவன் பாக்குறது 5000 வருஷமும் நம்ம மாசா இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னைக்கு உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பாயிண்ட் என்னங்க சிஸ்டர்? முரளிக்கு நடுவுல உங்களுக்கு பிடிச்ச ஒரு பாயிண்ட் சொல்லுங்க. இது தாரணை பண்றக்கூடிய ஒரு 4-5 பாயிண்ட் சொல்லுங்க. தாரணை பண்ணக்கூடிய எனக்கு பர்சனலாக பிடிச்சது என்னென்னா, இல்லை யோகா தான், மெயின் யோகா தான். இந்த உலகத்தில் வந்து டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க, ஒன்றுமே கிடையாது, இதில் போய் ஏன் வேஸ்ட் பண்ணிருக்கீங்க, யோகா பண்ணி மனசா சேவை நிறையா பண்ணுங்க அப்படின்றாரு இல்லைங்களா. ஸோ எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு. மரணம் பத்தி சொல்லியிருக்காரு இல்லையா? மரணம் அதான் எதிரிலே இருக்கு, சீக்கிரமாக கிளம்புங்க. ஆனால் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு, ஒவ்வொருத்தரும் சாக ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் ஒன்றுமே பண்ண முடியாது. அதுக்கு முன்னாடி இப்போ பண்ண முடியாது சிஸ்டர், ஒண்ணுமே முடியாது நம்மளால. ஸோ அதனால் இப்போ உங்களால் எந்த அளவுக்கு ஹை லெவலில் முயற்சி பண்ண முடியுமோ, யோகா பண்ண முடியுமோ தாரணை செய்யுங்க. அப்போ அது இன்னும் 108 போஸ்டிங்லாம் எப்போவுமே தாரணை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. ஏதோ ஒரு பாயிண்ட்டை ஓடிக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி இருந்துக்கிட்டே இருக்கணும். நம்மளாம் எங்கள் 108ல் வரப்போகிறோம், நம்மளாம் எங்கள் சொர்க்கத்தில் வரப்போகிறோம் அப்படின்னு நினைக்கவே கூடாது. ஆமாம் சிஸ்டர், முந்தானேத்து செம்ம மழை நாம ஊர்ல. அப்போ நான் வந்து டிராவலிங் இருந்தேன். ஈவினிங் 6 மணிக்கு பஸ் ஏறினா எங்க வீட்டுக்கு 12 மணிக்கு தான் வந்தேன். அப்போ நடுவுல 2 மணி நேரம் பஸ் நின்னுச்சுங்க சிஸ்டர். அந்த பஸ் நிக்கும் பொழுது நான் ஒரு பஸ் நிக்கும் பொழுது இப்படி அந்த கண்டக்டர் இப்படி ஓபன் பண்றாரு, தண்ணி அப்படியே நிக்குது. ஒரு டெம்போவே மூழ்கிடுச்சு நம்ம ஊர்ல, அந்த மெயின் சிட்டில. அப்ப வந்து சிஸ்டர், அப்ப எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, நான் பாபாட்ட வர சொல்றேன், ஐயோ இது ஒருவேளை என் கடைசி நேரமா இருக்குமோ, நான் என்ன முயற்சியே பண்ணலையே. பாபா பாபா என்னன்னு பாபா இப்படி வந்து நடக்குது. எனக்கு 2 நாள் முன்னாடி நைட்டு வரை ஆயிடுச்சு, ஒண்ணுமே முடியல. வீட்டுல யாராவது நம்ம பேரண்ட்ஸ் திட்டுவாங்களோங்கிற பயம். அவங்க திட்டல, பட் பொறுமையா அவங்க ஹேண்டில் பண்ணாங்க. ஏன்னா என் மேல தப்பு இல்ல, ரெயின் அந்த மாதிரி பஸ் மாட்டிக்கிச்சு, நடுவுல போல. அப்ப எனக்கு பாபா ஒரு விஷயம் சொன்னாரு, குழந்தை உனக்கு ஒண்ணுமே ஆகாது, ஆனா இது வந்து நிரந்தரம் இல்ல அப்படிங்கறத எனக்கு பாபா சொன்னாரு. பாபா வந்து அது எப்படி இருக்கும் அப்படிங்கிற அந்த பயத்தை நான் பாத்துட்டேன். எனக்கு பயம் ஃபர்ஸ்ட் வரல, ஆனா போக போக அந்த தண்ணி எல்லாம் பார்க்கும் பொழுது ஆமா அதுதான் பாபா சொல்றாரு, நீண்ட கால பயிற்சி வேணும் குழந்தை அப்படின்றாரு சிஸ்டர். இப்பதான் புரியுது நீங்க சொல்ல சொல்ல. அப்ப எனக்கு வந்து தோணுச்சு, ஐயோ இந்த தண்ணி என் மனசு ஒருவேளை இந்த தண்ணி பெஞ்சிட்டே இருந்தா அந்த பஸ் மூழ்கிடுச்சுன்னா நம்ம நிலைமை. ஏன்னா ஒண்ணுமே அந்த பஸ்ஸுங்க சிஸ்டர். சரி நான் இறங்கி போலான்னு முடிவு பண்ணிட்டேன். அங்க இருக்கவங்க எல்லாம் சொல்றாங்க, நீ எங்க இறங்கி போவ, நீ இறங்கி போனா நீ தண்ணியில தான் மூழ்குவன்றாங்க. ஏன்னா அது வந்து ஒரு மெயினான ஒரு ரோடு. நம்ம ஊர் மாதிரி கிராமமா இருந்தா தண்ணி போயிடும். அந்த மெயின் சிட்டில தண்ணி ஃபுல்லாவே கொஞ்சம் மழை பெஞ்சாலே அரை இதுக்கு டெம்போ மூழ்கிச்சு பாதி. அப்ப வந்து நீங்க இறங்கி போனா நீங்களும் தான் மூழ்குவீங்க அப்படின்னு. அப்ப உங்களுக்கு எப்படி இருக்கும்? அப்ப இன்னொரு இடி இடிக்குது. அப்ப சரி டிரைவர் வந்து பஸ்ஸ திருப்புறாரு, பின்னாடியும் திருப்ப முடியல, சைட்லயும் திருப்ப முடியல. நிஜமாங்க சிஸ்டர், எங்கேயுமே திருப்ப முடியல. ஆனா ஒரு மேஜிக் நடந்தது. எனக்காக பாபா மேஜிக் பண்ணாரு. அந்த டைம்ல 1/2 மணி நேரம் பஸ் அங்க நின்னுச்சு சிஸ்டர். ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா எல்லாம் டிராபிக் சிஸ்டர், ரொம்ப நேரமா வண்டி நிக்குது, எல்லாம் பாதி மூழ்கிடுச்சு அந்த 5 ரோட்ஸ் கிட்ட. அப்ப வந்து பஸ் நின்னுகிட்டே இருக்கு. நான் வேற பேரண்ட்ஸ் திட்டுவாங்களே, இவ்வளவு நேரம் ஆயிடுச்சு, வீட்டுக்கு போகணும், நம்ம வீட்டுக்கு போறதுக்கு வேற இன்னும் 1 hour ஆகுமே, என்ன பண்றதுன்னே எனக்கு தெரியல. பாபா நீங்க தானே ஹெல்ப் பண்ணணும், எனக்கு பயமா இருக்கு. நான் பாபாட்ட பேச ஆரம்பிச்சிட்டேன். பாபா என்ன நினைச்சாரு எனக்கு தெரியல. ஆனா நான் பாபாட்ட சொன்னேன், பாபா கொஞ்சம் ஒரு 4 வருஷம் டைம் கொடுங்க, உனக்கு எப்படியாவது சரீரம் விட்டுறேன், கண்மாட்டிட்டாங்க அப்படின்னு. எனக்கு லைட்டா அந்த மரண பயம் மீன்ஸ் எப்படி தெரியுமா சிஸ்டர், இடிக்குது, வெளியே போக முடியல. சரி பஸ் டிரைவர் வந்து சரி நான் பின்னாடி திருப்பலான்னு பார்த்தா அதெல்லாம் முடியாது, ஃபுல்லா லாக் ஆயிடுச்சு. சிட்டி டிராபிக், பயங்கர டிராபிக். நைட்டு 11:30 மணி. எப்படி இருக்கும் உங்களுக்கு? பஸ்ல எல்லாரும் அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த டைம்ல பயம் வந்துருச்சு.
நிஜமாங்க சிஸ்டர். அந்த அதான் அதான். டிரைவரால வண்டியே ஓட்ட முடியல. அவ ஓட்டும்போது பின்னாடி ஒரு பொண்ணு ப்ரே பண்ணிட்டே இருந்துச்சு. நான் எட்டி பார்த்தேன். அவன் வந்து பக்கத்துல உட்கார்ந்துட்டான். டிரைவர் சீட் பக்கத்துல. எல்லாரும் லைட்டா ஒரு சில பேர் அழுக ஆரம்பிச்சுட்டாங்க. எனக்கு அந்த டைம்ல எப்படி இருந்துச்சு, நான் அதுவரைக்கும் தைரியமா தான் இருந்தேன். அந்த இடத்துல அந்த பஸ் நிக்கும் பொழுது என் மனசு அப்பயும் நான் தைரியமா இருந்துட்டேன். சரி என்ன இப்படியே மழை பெஞ்சு பஸ்ஸே மூழ்கிடுச்சுன்னா இப்ப என்ன பண்ண முடியும்? சரி இதுதான் நம்ம கடைசி நொடி போல அப்படின்னு நான் நினைச்சுட்டேன். அப்படி ஒரு ஒரு டைம் வந்துச்சு. ஆனா எனக்கு தெரியல. ஆனா எனக்கு உள்ள ஒரு நம்பிக்கை. சரி நம்மலாம் இவ்வளவு ஏதோ மீட்டிங்காவது நடத்துறோம். ஏதோ கொஞ்சம் YouTubeல போடுறோம். அந்த புண்ணிய கணக்காவது நம்மள காப்பாத்துன்னு சொல்லிட்டு ஒரு மைண்டுக்குள்ள ஒரு வாய்ஸ் வந்துச்சு. அப்புறம் சிஸ்டர் ரொம்ப மேஜிக். நம்பவே மாட்டீங்க. எப்படி என்ன ஆச்சுன்னே தெரியல. எனக்கு பாபா மேல நம்பிக்கையே இருந்துச்சு. நம்பிக்கை 65%னா சத்தியமா 40% பயம் வந்துச்சு எனக்குலாம். ஏன்னா மழை பெய்யுதுங்க சிஸ்டர். இடி இடிக்குது. அந்த பஸ் மூவ் ஆகல. உங்களால இறங்கியும் போக முடியாது. நீங்க இறங்குனீங்கன்னா நீங்க பாதி மூழ்கிருவீங்க. எப்படி இருக்கும் உங்களுக்கு? அதான் அதான் கண்டிப்பா. நிக்குது. எவ்வளவு வண்டி நிக்குது. ரொம்ப நேரமா கியூ மாரி வண்டி ஃபுல்லா நிக்குது. திடீர்னு எனக்காக பாபா ஒரு மேஜிக் பண்ணாரு. நான் நினைச்சேன் இந்த பஸ் மூழ்காது. ஏன்னா இங்க ஒரு தேவதாசமா இருக்கு. அப்படின்னு நான் எனக்குள்ள பேசிட்டு இருந்தேன். எப்படி நான் சாதாரண ஆத்மா கிடையாது. இந்த பஸ் மூழ்குற மாதிரி சூழ்நிலை வந்தாலும் பரமாத்மா எனக்காக இந்த பஸ் மூழ்க விட மாட்டாரு. மழை பாட்டுக்கு பெஞ்சுக்கிட்டே இருக்குங்க சிஸ்டர். அந்த மாதிரி ஒரு மழை இந்த நானே ஆக்சுவலா பார்த்ததுல எல்லாரும் பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. பொண்ணெல்லாம் வந்து அந்த டிரைவர் வண்டி ஓட்டும் போதுங்க சிஸ்டர் செரி மழை அந்த இது நம்ம முன்னாடி அந்த இது கண்ணாடியில இப்படி போகும் இல்லைங்களா? ஆமா ஆமா ஆமா. அந்த இது அது தெரியவே இல்ல யாருக்கு டிரைவருக்கு. ஆ அப்ப 2-3 பேர் பக்கத்துல வந்து உட்கார்ந்துட்டாங்க. நான் கரெக்டா டிரைவருக்கு பின்னாடிதான் உட்கார்ந்துட்டு இருந்தேன். அப்போ வந்து பாவம்னா நீங்க எப்படிதான் வண்டி ஓட்டுறீங்க பார்த்து ஓட்டுங்க. டிரைவர் எனக்கு கண்ணே தெரியலன்றாரு. எப்படி இருக்கும்? போற வழியில பள்ளம் சிஸ்டர். பள்ளத்துல இருந்து சிஸ்டர் இது சிரிப்பா இருந்தாலும் எனக்கு எப்படி இருக்கும் அந்த இடத்துல. அதுல பயம் வர தான் பஸ் கண்டிப்பா. பிரேக். அப்ப என்ன தெரியுமா ஆச்சு சிஸ்டர்? அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா கரெக்டா 1/2 மணி நேரம் நான் சொல்லிட்டேன். பாபா சரிங்க பாபா நான் வந்து பாபா இதுதான் என்னோட கடைசி நொடினா நான் அதை ஏத்துக்கிறேன். நான் எதை பத்தியும் யோசிக்கல. எனக்கு நீ ஒருத்தர் தான். ஆனா இது எனக்கு 4 வருஷம் கழிச்சு வந்தா ஐ எம் ஓகே. நான் என்ன எதுவுமே யோகா பண்ணல. அதையும் மீறி சரீரம் விடணும் அந்த டைம்ல இப்படி மழைனா இருந்துச்சுன்னா ஓகே தான் பாபான்னு உங்க இஷ்டம். எல்லாருக்கும் நன்றி. ஓம் சாந்தி.